श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् आचार्यं திருவடிகளே शरणं हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे यत्प्रसादेन वचसां प्रसादादिगुणोदयः साविर्भवतु वाग्देवी मयि वाचा प्रसन्नया नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकं वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदप्राचेतसा तासीत् साक्षात् रामायणात्मना ஸ்ரீமத் ராமாயணத்துல ஆரண்ய காண்டம் பூர்த்தியாச்சு. ஆரண்ய காண்டம், மோக்ஷ காண்டம், ஜட்டாயு மோக்ஷம், சபரியினுடைய மோக்ஷம் இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருந்தோம். ஒரு விதமான சரணாகதி, ரிஷிகளுடைய சரணாகதி, சரணாகதியிலிருந்து மோக்ஷம் அப்படிங்கிறபடியாக ஆரண்ய காண்டம் நமக்கு காண்பிச்சு கொடுத்தது. ஆச்சரியமான வைபவங்கள். சீதா அபகரணம் அப்படிங்கிற துக்காக்கிராந்தமான விஷயம் நடந்த போதிலும் பகவானுடைய விஜயஸ்ரீ, ஜனஸ்தானத்தை பகவான் ஒழிச்சு கட்டினது, சீதையின் தேடுற நிமித்தமாக ஜட்டாயுவுக்கு மோட்சம் கொடுத்தது, சபரிக்கு மோட்சம் கொடுத்தது. இதெல்லாம் பூர்வ பிரவச்சனத்துல அனுபவிச்சோம். அடுத்தது கிஷ்கிந்தா காண்டம் ஆரம்பிக்கிறது. சபரிக்கு மோட்சம் கொடுத்த பிறகு பம்பா நதி தீரத்துல பகவான் அங்க எழுந்தருளி இருக்கார். சபரி மோட்சம் அடைஞ்சதை அப்படியே மனசுல அனுசந்தானம் பண்ணிண்டே தன்னுடைய தகப்பனார் தசரதருக்கும் ஜட்டாயுவையும் தன்னுடைய தகப்பனாராக வரிச்சதுனால அவ ரெண்டு பேருக்கும் தர்ப்பணம் செய்தார் அப்படிங்கிறதோட அரண்ய காண்டம் பூர்த்தியாருது அப்படின்னு சொன்னோம். இனிமே இதுல இருந்து கிஷ்கிந்தா காண்டம் ஆரம்பிக்கிறது. கிஷ்கிந்தா காண்டத்தினுடைய சாராம்சம், பொதுவாவே லோகத்துல என்றைக்குமே ஒரு ஜீவனை கரையேற்றுறது சத்சங்கத்தினாலதான் அப்படிங்கிறது நமக்கு ஆரண்ய காண்டத்திலேயே புரிஞ்சுது. சபரியினுடைய விருத்தாந்தமே நம்ம டீட்டெயிலா அனுபவிச்சோம் இல்லையா? சபரி முதல்ல எப்படி இருந்தாள், எத்தகையவளாக இருந்தாள், தனக்கு ஒண்ணுமே தெரியாது, எழுத படிக்க தெரியாது, பாஷை தெரியாது, தன் பேர் என்னன்னு தனக்கே தெரியாது, அம்மா யாரு அப்பா யாரு ஒன்னும் தெரியாம இருந்த சபரிக்கு பாஷை எழுத படிக்க தெரிந்து, அதுலயும் தத்வார்த்தங்கள்லாம் தெரிஞ்சுண்டு அமோகமான ஞானம் பிறகு அத பகவானே அவளுக்கு காண்பிச்சு கொடுத்தது. அது குருவனுடைய சத்சங்கத்தினால, குரு சேவையினால, சாதுக்களுடைய தர்சனத்தினால அப்படிங்கிறது தெரிஞ்சது இல்லையா? சத்சங்கம் தான் என்னைக்குமே ஒரு மனுஷனை கரையேத்துறது, மனுஷனை உத்தாரணம் பண்றதுமே இந்த சத்சங்கம் தான். அத்தகைய சத்சங்கம் யாருக்கு இருக்கோ, சாது சங்கம் யாருக்கு இருக்கோ, அந்த ஜீவன் கொஞ்சம் ஈஸியாவே கரையேறிடும். மந்த விசுவாசம் இருந்தா கூட கரையேறிடும். சத்சங்கம் தானே எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படை. சத்சங்கம், துஷ்ட சங்கம் சுலபமா வந்துரும். சத்சங்கம் நம்ம தேடி போக வேண்டியதா இருக்கு. இந்த சிரமம் தானே. சத்சங்கம்னா முதல்ல அதனுடைய வாசனை நமக்கு இருக்கணும். வாசனை அப்படிங்கிறது ரொம்ப கொடியது மனுஷர்களுக்கு. எந்த சமயத்துல எந்த வாசனை பலியஸா இருக்கோ அது ஜெயிச்சிடும். எல்லாருக்கும் அஜாமிளனுடைய கதை தெரியும் இல்லையா? அவனுக்கு துஷ்ட சகவாசம் ஏற்பட்ட வாசனை. அவன் முதல்ல எப்படி சிஷ்டாச்சாரனா இருந்தான், எப்படி வேதங்கள் எல்லாம் அத்தியனம் பண்ணி இருந்தான், ஆன போதிலும் இந்த துஷ்ட சங்கம் அவனுக்கு எடுத்து மார்க்கமே தவறி போயிட்டான். அஜாமிளனுடைய உபாக்கியானம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். க்ஷண மாத்திரத்தால இருக்கக்கூடிய அந்த துஷ்ட சங்கம் ஒரு மனுஷனை ஏதோ ஒரு வேற மார்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்த்துடும். ஆனா சத் சங்கமோ எவ்வளவோ கோட்டி ஜென்மா தபஸ் பண்ணி நமக்கு சத் சங்கம் கிடைக்கிறது அப்படின்னு பாக்குறோம். பொதுவா நம்ம தமிழ்லயே சொல்ற ஒரு பழமொழிதான், நல்லவனாறது ரொம்ப கடினம்,
துஷ்டனாக ஆறுது ரொம்ப சுலபம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சாமானிய ரீதியிலேயே அது போலதான். அத்தகைய சத்சங்கம் யாருக்கு இல்லையோ அவனுடைய வாழ்க்கை அவனுக்கே பிடிக்காதபடி இருக்கு. எல்லாம் இருக்கும் ஆனா ஒண்ணு இருக்காது சத்சங்கம். ஒண்ணுமே இல்லை ஆனா ஒண்ணு இருக்கும் சத்சங்கம். இதுல எவ்வளவு ஒரு பூர்ணத்தை இருக்கும், அதுல எவ்வளவு ஒண்ணுமே இல்லாதனம் இருக்கும், ஒரு தாரித்ரியம் இருக்கும் அப்படிங்கறத ஒரு 2 பேர்களுடைய சரித்திரத்தை எடுத்து பார்த்தா தெரியும் நமக்கு. 2 பேருடைய சரித்திரம் எப்படின்னு பார்த்தா, ராவணன், முதல்ல ராவணன் எடுத்துப்போம். ராவணனுக்கு என்ன இல்லை, அவனுக்கு இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் குபேர சம்பத்து. குபேரனுடைய ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்து தன்னுடைய அந்தப்புறத்துல வச்சுட்டு இருக்கான். இந்திரனுடைய ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்து வச்சிருக்கான், அமராவதி நகரத்தையே ஆக்கிரமிச்சிட்டான். தேவலோக சுகிருதங்களை தனக்கு அதீனமாக்கி வச்சுட்டு இருக்கான். ஐஸ்வர்யம்னு பார்த்தா அப்படி, ராஜ்யம்னு பார்த்தா லங்காபுரி, லங்காபுரியே அவனுக்கு ஆட்பட்டு கிடக்கிறது. இல்ல ஆள்கட்டு அப்படின்னு பார்த்தோமாகில் அவனுக்கு அத்தகைய மந்திரிகள். முதல்ல இந்திரஜித்து அப்படின்னு மகா பிரபாவசாலியான புத்திரன், கபந்தன், சுபாகு முதலிய எவ்வளவோ சகோதரர்கள், கும்பகர்ணன், ஆளுக்காளான கும்பகர்ணன் அவனுக்கு சகோதரன், மகோதரன், மகாபார்ஷ்வன், இப்படி ஏகப்பட்ட ராட்சசர்கள் அவனுக்கு ஆள்கட்டாக கூட இருக்கார்கள். பாதுகாப்பு, அவனுடைய எல்லைக்கு பாதுகாப்புன்னு பார்த்தா சமுத்திரமே அகழியாக இருக்கு. அதை தவிர மலைகள், எங்க பார்த்தாலும் ஒரே மலைகள் லங்கைக்கு காவலாக இருக்கு. யாரும் அந்த பக்கமா போய் ஆக்கிரமிக்க கூட முடியாது. லங்கைய ஆக்கிரமிக்க விடவும் மாட்டான் ராவணன். அவன் அவ்வளவு பலிஷ்டனாக இருக்கிறதுனால கைலாச சிகரத்தையே தூக்கினான் அப்படின்னு நமக்கு சரித்திரம் சொல்றது. அத்தகைய பிரபாவசாலி, பிரபாவம் பலம்னு எடுத்துண்டா அத்தகைய பலவான் பிரபாவசாலி. பத்தினி அப்படின்னு பார்த்தா ஸ்வயம் ஆஞ்சநேயரே பார்த்து இவள் சீதையோ அப்படின்னு சந்தேகப்படும்படியாக, ஒரு க்ஷணம் நினைக்கும்படியாக அவ்வளவு அழகும் கற்பும் உடைய ஒரு பத்தினி மந்தோதரி. எல்லாரும் மண்டோதரின்னு சொல்லுவா, அது தப்பு. மண்டோதரி இன்னு போட்டு டா கிடையாதாங்க, மந்தோதரி இந்து போட்டு த, தமிழ் மந்தோதரி அவள் பெயர். மந்தோதரி அவனுக்கு பத்தினியாக இருக்கா. புத்திரன்னு பார்த்தா இந்திரஜித்து, அவனுக்கு என்ன இல்லை, ஒண்ணு இல்லாம இல்லை, அத்தனையும் இருக்கு. சகல சாஸ்திரங்கள் அவனே படிச்சிருக்கான், வேதாத்தியனம் பண்ணிருக்கான். அவ்வளவு ஐஸ்வர்யம், அவ்வளவு கஜானாக போதுமான நிதி நிரம்பி வழியறது எல்லாம் இருந்து ஒண்ணு இல்லை சத் சங்கம். அது ஒண்ணு இல்லை அவனுக்கு. துஷ்ட சங்கம் அது வேணா நிறைய இருக்கு, சத் சங்கம் ஒண்ணு இல்லை. விபீஷணனை போல சன்மந்திரிகள் இருந்தும் அவன் அத்தகைய சத் சங்கத்துல போய் தன்னை ஈடுபடுத்திக்கல. அது ராவணனுடைய நிலை. இங்க மற்றொருவனுக்கு என்னன்னா, ராஜ்யம் இல்ல, கஜானா இல்ல, அடுத்த வேளை சாப்பிடுறதுக்கு ஆகாரம் இல்ல, தங்கறதுக்கு இடம் இல்ல, திங்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு பழம் காய் கனி கூட கிடையாது. பத்தினி இருந்தும் அவள் இருக்காளா இல்லையான்னு தெரியல, எங்க இருக்கான்னு தெரியல, புத்திரன் இல்ல, குழந்தைகள் இல்ல, எங்க போனாலும் ஒரே சத்ரு பயம், அடி உத, இத மட்டுமே வாழ்க்கையில பரிதாபத்தினுடைய எல்லை, பரிதாபத்தினுடைய உச்சம். அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு ஒன்னே ஒண்ணு இருக்கு, என்னன்னு பார்த்தா சத்சங்கம். ஹனுமானுடைய சத்சங்கம். யார சொல்றோன்னு புரியறது இல்லையா? சுக்ரீவன். சுக்ரீவன் அது ராவணன் சௌபாகியத்தினுடைய உச்சம், சுக்ரீவன் துர்பாகியத்தினுடைய உச்சம். அடுத்த வேளை இன்னது ஆகாரம் இன்னது வஸ்திரம் ஒன்னும் புரியாம அடுத்த நிமிஷம் உயிரோட இருக்க போறோமா, உயிரோட இருக்க போறது இல்லையா, சித்த நேரம் அப்படி வெளியில வந்து எங்கேயாவது காத்து வாங்கலாம் அப்படின்னு வெளியில வந்தா கூட வாலி வந்துருவனோ அடிச்சிருவனோங்கிற பயம். இப்படிவெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சுக்ரீவன் ஒரு பக்கம், அங்க சௌபாகியத்தினுடைய உச்சத்துல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ராவணன் ஒரு பக்கம். ராவணனுக்கு அங்க சத்சங்கம் இல்ல, சுக்ரீவனுக்கோ இங்க அந்த சத்சங்கம், ஹனுமானுடைய சத்சங்கம் நிறைஞ்சு இருக்கான் சுக்ரீவனுக்கு. அனுமான் அவருடைய நிலை, அவருடைய சுபாவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கேசரி அப்படிங்கிற மகாராஜாவினுடைய ஏக புத்திரன். அந்த கேசரிங்கிற ராஜாவுக்கு ஒரு பெரிய வனம் இருக்கு, அந்த வன ராஜ்யத்தை அவர் ஆண்டுட்டு இருக்கார். தன்னுடைய அப்பா ராஜாவா இருந்த போதிலும் அங்க போய் நல்லபடியாக வாழலாம் இல்லையா ஆஞ்சநேயர். தனக்கு என்ன இல்லை, தனக்கு வேணுங்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் கையில வந்துடக்கூடியதான சாமர்த்தியம் இருந்த போதிலும் சரி, கிஷ்கிந்தையிலன்னு பார்த்தா கிஷ்கிந்தையில அவருக்கு சுஜாதியின் 2 பேரும் தான் அவருக்கு வேண்டியவர்கள். வாலியும் வேண்டியவர்கள் தான், வேண்டியவன் தான், சுக்ரீவனும் வேண்டியவன் தான். 2 பேரும் வேண்டியவர்கள்னு இருந்த போதிலும் அவர் இருக்கிறது யாரு கூடன்னு பார்த்தா சுக்ரீவன் கூட.
ஏன் வாலியை ஆசிரிச்சு அங்க இருக்கலாமே? வாலிக்கு தான் எல்லாம் இருக்கு, ராஜ்யம் இருக்கு, கஜானா இருக்கு, நம்ம என்னெல்லாம் ராவணனுக்கு சொன்னோமோ அது அத்தனையும் வாலிக்கும் இருக்கு, அத்தனையும் இருக்கு. கிஷ்கிந்தையில தனக்குன்னு ஒரு பவனமே இருக்கு, ஆஞ்சநேயருக்கு ஒரு பவனமே ஏற்படுத்தி கொடுத்துருக்கான் வாலி. அங்கேயும் போய் தங்கல, கிஷ்கிந்தையில தன்னுடைய பவனத்தையும் விட்டுட்டார், தன்னுடைய பித்ரு பைத்தாமகமா இருக்கக்கூடிய தன்னுடைய தகப்பனாருடைய ராஜ்யத்தையும் விட்டுட்டார், எல்லாத்தையும் விட்டுட்டு சுக்ரீவனோட உட்காந்துருப்பாராம் ஆஞ்சநேயர். அத்தகைய ஒரு சத்சங்கம், ஏன்னா அவருடைய சுபாவம் அது. யாரெல்லாம் ஒண்ணுமே இல்ல, நீ ஒண்ணுத்துக்குமே லாயக்கு இல்லைன்னு லோகம் யாரெல்லாம் அடிச்சு உதைச்சு அவமானப்படுத்துறதோ அவர்களெல்லாம் கண்டா ஆஞ்சநேயருக்கு ரொம்ப பிடிக்குமா. இவாளுக்கெல்லாம் நம்ம கிருப்ப பண்ணணும் அப்படின்னு நினைப்பான். அதனாலதானோ என்னவோ பஞ்ச பாண்டவர்கள் அப்படி லோகமே அவமானப்படுத்தி துரத்தி அடிச்சு என்னென்னவோ செஞ்சோம். ஆனா அந்த கபித்வச்சன் யாருடைய கொடியில வந்து உட்காண்டார்? அர்ஜுனனுடைய கொடியில. இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் ஆஞ்சநேயருக்கு ரொம்ப பிடிக்கும். இவாள தானே கரையேத்தணும். ஏற்கனவே அவன் நல்ல சுகிருதோட இருக்கான்னா அவன் இருக்கானே, அவன் சௌக்கியங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கானே, இவன் தான் துர்பாகியத்தினுடைய எல்லையில இருக்கான், உச்சத்துல இருக்கான். இவன் அல்லவோ நம்ம உத்தாரணம் பண்ணணும்னு சுக்ரீவனோட கூட வந்து இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருடைய ஹனுமத் ஸ்வபாவம் அது. அப்பப்ப சுக்ரீவன் அப்படி கிளச்சு போய் அப்படி உக்காண்டு இருக்கிற சமயத்துல எல்லாம் ஆஞ்சநேயர் வந்து மகாராஜா மகாராஜான்னு கூப்பிடு வரான். தலை குடிஞ்சுப்பா சுக்ரீவன். மகாராஜாவா? நானா மகாராஜா? ஒரு சின்ன ஒரு கிரகம் வச்சுட்டு அந்த கிரகத்துக்கு கூட நான் ராஜானா இல்ல. என்னுடைய நிலைமை இப்ப பார்த்தா என்ன போய் மகாராஜான்னு கூப்பிடுவேன். நீங்க ஆறேளா இல்லையா பாருங்க, ஒரு நாள் நீர் மகாராஜாவா ஆறீரா இல்லையா பாரும் அப்படின்னு ஆஞ்சநேயர் சொல்ற செயலாம் அப்படி தலை குடிச்சுப்பானா, சிரிச்சுப்பானா சுக்ரீவன். நம்பிக்கையே இல்லை, சொப்பனத்துல கூட நம்பிக்கை இல்லை. அப்படி ஒரு நாள் வரும், அப்படி நம்மளும் ஒரு ஆளுக்காளா, நம்மளும் ஒரு ஆள் தானு நம்ம தலை தூக்குவோங்கிற ஒரு நம்பிக்கை சொப்பனத்துல கூட இல்ல சுக்ரீவனுக்கு. ஆனாலும் ஆஞ்சநேயர் அதுக்காக விடமாட்டார். விடாம அவன் கிட்ட சொல்லிட்டு தான் இருப்பார், நீங்க மகாராஜா, நீர் ஒரு நாள் பாரும், நீர் ராஜாவா சிம்மாசனத்துல ஏறி உக்காறீரா இல்லையா பாரும் அப்படின்னு அவனுக்கு ஹோப் கொடுத்துட்டே இருக்கிறது ஆஞ்சநேயர். இங்க ராவணனுக்கும் எல்லாம் இருந்தும் இந்த சத்சங்கம் இல்லாததுனால எது செஞ்சாலும் அவன் எப்ப சாவான்னு தெரியாது. அவ்வளவு நல்ல திடகாத்திரமான சரீரம், தேகம். பிரம்மா கிட்ட வரம் வேற வாங்கி வச்சுட்டு இருக்கான். அவனிடத்துல வந்து யுத்தம் பண்ணி அவனை அகற்றுவாரும் இல்லை. ஆனாலும் அவன் அழிஞ்சு போனதுக்கு என்ன காரணம்? சத்சங்கம் இல்லைன்னு ஒண்ணு சொன்னோம், அது ஒண்ணு. மற்றொன்னு பாகவத அபச்சாரம். அந்த பாகவத அபச்சாரமே அவனை கொண்டு போய் அப்படி சாய்ச்சிடுத்து. இவ்வளவு ஐஸ்வர்யங்கள் இருந்து இவ்வளவு சாஸ்திரங்கள் படிச்சு என்ன பிரயோஜனம்? கடைசி என்ன என்ன எப்படிப்பட்டவன் ராவணன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியுமா என்னங்கிறது அது எனக்கு தெரியல. ஏதோ சீதா பிராட்டி அபகரிச்சுட்டு போனாங்கிறது மட்டும் தான் நமக்கு தெரியுமா என்னங்கிறது தெரியல. ஆனால் ராவணன் எத்தகையவன்னு சொல்றேன். பெரிய பெரிய பாவங்கள் எல்லாம் துணிஞ்சு பண்ணுவான். மகா பெரிய அயோக்கியன். எதெல்லாம் நம்ம செய்யக்கூடாதுன்னு சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கோம், இவ்வளவு சாஸ்திரம் படிச்சவன் செய்யக்கூடாதுன்னு சொன்னது சரியா செஞ்சுடுவான். தேவர்கள் எல்லாம் அடிமைப்படுத்தி வச்சிருக்கான், பிற ராஜ்யத்தை போய் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கான். தேவதா ஸ்திரீகள் எல்லாம் தன்னுடைய கிரகத்து வேலைக்காரிகளாக வச்சுட்டு இருக்கான். பதிவிரதா ஸ்திரீகள் எல்லாம் வேணும்னு போய் கெடுப்பனான். வேணும்னு போய் இந்த மாதிரி ஸ்திரீகள் எல்லாம் போய் டார்கெட் பண்ணி அவர்கள் மேல கை வைப்பனான். ஏதோ இந்த சீதையை மட்டும் அபகரிச்சுன்னு வந்தாலும் நம்ம நினைக்க கூடாது. எவ்வளவோ ஸ்திரீகளை நாசம் பண்ணிருக்கான் ராவணன். இந்த மாதிரி பெரிய பெரிய பாபங்கள் துணிஞ்சு பண்ணுவான். எப்படி அவ்வளவு துணிச்சல் எப்படி வருதுன்னா, எல்லாத்தையும் தன்னுடைய தப்போ வலிமையினால சரி பண்ணிடுவான். என்ன பண்ணிடுவான்? இப்படி தபசு பண்ண வேண்டியது, பாபம் பண்ண வேண்டியது. நம்ம சொல்றோம் இல்லையா, ரிஷிகள் விஷயமா சொன்னோம் இல்லையா, தபஸ் பண்ண வேண்டியது, சபிக்க வேண்டியது, தபஸ் பண்ண வேண்டியது, சபிக்க வேண்டியதுன்னு எத்தனை நாளைக்கு இருக்கிறது. அதனால என் தபசெல்லாம் சாபத்துல செலவழிக்க விருப்பம் இல்லை அப்படின்னு ரிஷிகள் சொன்னார்கள்னு பார்த்தோம். ஆரண்ய காண்டத்துல விஸ்வாமித்திரரே பாலகாண்டத்துல கூட இது சொன்னார். ஆனால் ராவணன் இவனுடைய விஷயம் என்னன்னு பார்த்தா, தபசு பண்ண வேண்டியது அப்படியே அதர்மம் செய்ய வேண்டியது, தபஸ் பண்ண வேண்டியது, தப்பு பண்ண வேண்டியது, இப்படியே போயிட்டு இருக்கு அவன் வாழ்க்கை. பெரிய தபசுல போய் உட்காந்துருவான். தபசுல போய் உட்காந்து நல்ல தப்போ வலிமையினால எல்லாத்தையும் சரி பண்ணிடுவான். என்னென்ன பாபங்கள் பண்ணானோ, பெரிய பஞ்சமகா பாதகங்கள் அத்தனையும் செஞ்சாலும் தபசுனால அத்தனையும் சரி பண்ணிடுவான். அந்த தபசு ஒரு நாள் அந்த தபசும் நஷ்டமாகும் அப்படிங்கிறத காட்டினதுதான். எதை வேணாலும் செஞ்சிருக்கலாம் அவன். ரிஷிகள் எல்லாம் பக்ஷிச்சிருக்கான்,
தபஸ்விகளா இருக்கக்கூடிய ரிஷிகளை பக்ஷிப்பான், ஸ்திரீகள் மேல கை வைப்பான், தேவர்களை ஹிம்சை பண்ணுவான். எது எது செய்தாலும் எது ரொம்ப பெருசா பெருமாளுக்கு தெரிஞ்சது, பிராட்டிய அபகரிச்சுட்டு போயும் கூட பெருமாள் பேசாம இருக்கார். இப்போ இவ்வளவு நேரம் பேசாம தானே இருந்திருக்கார். ஜட்டாயு கிட்ட பேசியிருக்கார், கபந்தன் பேசியிருக்கார், வர வழியில சபரி கூட நன்னா உட்காந்து பேசியிருக்கார், மோட்சம் சபரி மோட்ச சாட்சி பூத்தனா இருந்து பார்த்திருக்கார். இதெல்லாம் இருந்தும் காகாசுரன் விஷயத்துல உடனே பான பிரயோகம் பண்ண ராமபிரான் இப்ப சீதா பிராட்டியையே அபகரிச்சுட்டு போயிருக்கான் அந்த துஷ்டன். அப்ப கூட இன்னமும் மௌனமா இருக்கார், பேசாம இருக்கார், பொறுத்துக்கிறார். ஏன் பொறுத்துக்கிறார்? பஸ்மார்க்க தேஜசாம்னு சொல்லக்கூடிய பிராட்டி கூட மௌனமா இருக்கா, பேசாம இருக்கா. ஒரு க்ஷணத்துல பொசுக்கிருக்க முடியாதா ராவணனை, இருந்தாலும் பேசாம இருக்கா. எதுக்காக காத்துன்னு இருக்கார் பெருமாள்? ஒரு பாகவத அபச்சாரம் அதை பண்ணி தொலைக்கட்டாம. அத பண்ணாதான் மொத்தமா அவனுடைய தபசு எல்லாம் நஷ்டமாகி கீழே விழுவான். அத்தகைய பாகவதோத்தமரா இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு அவன் பண்ண அபச்சாரம் பாலனுடைய நுனியில பட்ட நெருப்பு. அப்ப பட்ட அந்த அபச்சாரம் தான் இவ்வளவு பொறுத்த பெருமாள், ரிஷிகளை பக்ஷிச்ச போது பொறுத்த பெருமாள், தேவர்கள் தேவலோகத்தை ஆக்கிரமிச்சப்போ, தேவர்கள் எல்லாம் பிடிச்சு ஹிம்சை பண்ணப்போ, தேவதா ஸ்திரீகளை கொண்டு வந்து அடிமைப்படுத்தினப்போ, அத்தனை ஸ்திரீகள் மேல கை வச்சப்போ, இதெல்லாம் கூட பொறுத்த பெருமாள் என்ன பண்றார்? சீதா பிராட்டி அபகரிச்ச போது கூட பொறுத்த பெருமாள் தன்னுடைய என்ன வேணா பண்ணு, பொறுத்துக்கிறேன், என்னுடைய பக்தன் மேல கை வைக்காத. இததான் பகவான் என்னைக்கும் தன்னுடைய சுபாவமா வச்சுட்டு இருக்கார். என்னுடைய பக்தன், என்னுடைய பாகவதோத்தமன் மேல கை வைக்காதே, அவன் மேல கை வச்சா நான் பொறுக்க மாட்டேன். ஆஞ்சநேயர் மேல கை வச்சதும் அதுவும் பூர்ணமா ஆசாந்தி கேசாந்தம் பூர்ணமா கூட அபச்சாரம் படல. வாளுனுடைய நுனியில, புச்சத்தினுடைய நுனியில பட்ட அபச்சாரம் பூர்ணமா எல்லாம் போகி தானே இரையாகி அவமானப்பட்டு பிரதம தின யுத்தத்துல தானே புறமுதுகிட்டு ஓடும்படியாக செய்து அவ்வளவும் பண்ணதுக்கான காரணம் ஆஞ்சநேயருக்கு பண்ண அபச்சாரம் அப்படின்னு போச்சு இல்லையா அவனுடைய கதை. சுக்ரீவனுடைய கதை அதே ஆஞ்சநேயர் ஆசிரியச்சதுனால அவனுக்கு என்ன கிடைச்சது? கஜானா கிடைச்சது, ராஜ்யம் கிடைச்சது, தன்னுடைய மனைவி ருமா திரும்ப கிடைச்சாள், அங்கதனாகிய புத்திரனும் கிடைச்சான். வாலியினுடைய புத்திரன் தான் இருந்தாலும் தன்னுடைய சொந்த புத்திரனாக ஏத்துண்டான். பிறகு அவ்வளவு சுகிருத்தங்களும் கிடைச்சு மகாராஜனாக கிஷ்கிந்தை சாம்ராஜ்யம் அப்படின்னு ஏறி உட்காந்தானே சுக்ரீவன். எதனால? பாகவத சமாஸ்ரயணத்தினால. அதே பாகவத அபச்சாரத்தினால ராவணன் ஒழியறதையும் பார்க்கிறோம், பாகவத சமாஸ்ரயணத்தினால சுக்ரீவன் வாழ்ந்ததையும் பார்க்கிறோம். அப்படின்னு நமக்கு இந்த கிஷ்கிந்தா காண்டத்தினுடைய சாராம்சம் இதுதான். பாகவதனுடைய சமாஸ்ரயணம், ஒரு ஆச்சாரியனுடைய சமாஸ்ரயணம் நம்மளை எந்த எல்லைக்கும் சுபிக்ஷமா நம்மளை கொண்டு போய் சேர்த்துடும். அந்த பகவானையே நம்மளிடத்துல கொண்டு வந்து சேர்த்துடும். ஆனால் அதே பாகவதோத்தமனுக்கு அபச்சாரப்பட்டா அவன் இருக்கிறது எல்லாம் நஷ்டமாகி போயிடுவான். அப்படிங்கிறது தான் கிஷ்கிந்தா காண்டத்தினுடைய சாராம்சம். இப்ப கிஷ்கிந்தா காண்டத்துக்குள்ள போய் பார்த்தோம்னா, ராமபிரான் பம்பா சரசு நதியில வந்து உட்காந்துருக்கான். சபரி மோட்சத்தை நினைச்சுன்னு இங்க வந்து உட்காந்துருக்கார். இப்படி உட்காந்து அந்த பம்பை அப்படியே பாக்குறார். நல்ல ஜோன்னு கொட்டுறது பம்பா நதி, ஜோன்னு அப்படி போயிட்டு இருக்கு. அது அப்படியே பார்த்துட்டு இருக்கார். நல்ல வசந்த காலம் வந்துடுத்து. பிரகிருதி நிரம்பி இருக்கு. எங்க பார்த்தாலும் சென்னல் கவரி வீச பச்சை பச்சைன்னு இருக்கக்கூடிய அந்த புல் வெளியெல்லாம் அப்படி பாக்குறார். தாமரை தட்டாகம், இந்த பம்பா நதியில நல்ல தாமரை தட்டாகம், குல்லு குல்லு குல்லுன்னு தாமரை புஷ்பங்கள் மலர்ந்து கிடக்கிறது. இதெல்லாம் பார்த்து லக்ஷ்மணர்கிட்ட காட்டுறார். சௌமித்ரே, இதெல்லாம் பார்த்தியா? எப்படி இருக்கு? வசந்த காலம் பாத்தியா? சௌமித்ரே பஷ்ய பம்பாயாஹ கானனம் சுபதர்ஷனோ யத்ர ராஜந்தி ஷைலாவா த்ருமாஹ சகிகரா இவ. சௌமித்ரே பஷ்ய பம்பாயா, பம்பா நதிய பாரு சௌமித்ரே, எப்படி தாமரையினுடைய தடாகம் எப்படி கிடக்கிறது பாத்தியா? புஷ்பங்கள்லாம் எப்படி புஷ்பிச்சிருக்கு பத்தியா? வண்டுகள்லாம் ரீங்காரம் பாடிண்டு அங்கேயும் இங்கேயுமா சுத்துறது வண்டாடும் சோலை. எங்க பார்த்தாலும் தேனடை அதுல வண்டுகள்லாம் நல்லா சாப்பிட்டு புஷ்டியாக கிடக்கிறது. நல்ல வாத்தெல்லாம் அந்த பம்பா நதியில வெள்ளை வெள்ளைன்னு சக்கச்சவையில் இருக்கக்கூடிய ஹம்ச பட்சிகள் அந்த வாத்தெல்லாம் அந்த பம்பா நதியில துள்ளி துள்ளி குதிச்சு குதிச்சு விளையாடிட்டு இருக்கு தன்னுடைய தனக்கு கூட இருக்கக்கூடிய ஜோடிகளோட.
வாத்தெல்லாம் ஒன்னா அப்படி ஜோடி ஜோடியா ஜோடி ஜோடியா ரெண்டு வாத்தா நம்ம பம்பா நதியில போய் நீந்தி விளையாடிட்டு இருக்கு. அதோ பத்தியா குயில், குயில் தன்னுடைய பெண் குயிலோட ஆண் குயில் கொஞ்சம் விளையாடிட்டு கூ கூ கூன்னு கூவிட்டு இருக்கு. மயூரம், மயூரம் அந்த பாத்தியா அந்த பீகாக், பீகாக் தான் மயூரம் அப்படின்னு சமஸ்கிருதத்துல சொல்லுவா. மயில், மயில்னு தமிழ் சொல்றோம் இல்லையா, மயூரம். அந்த மயூரத்தை பாத்தியா, அது அப்படி தோகை விரிச்சு அப்படின்னா ஆண் மயூரம் ஆடுறதா. எதுக்கு ஆடுறது, அங்க அந்த பெண் மயூரம் அங்க நின்று பார்த்துட்டு இருக்கு. பெண் மயூரத்தை கவர்றதுக்காக அந்த ஆண் மயூரம் அப்படி நல்ல தோகையை விரிச்சு அப்படி ஆடின்னு இருக்கு. அதை பாக்குறியா லக்ஷ்மணா? புஷ்பங்களை பார், அந்த புஷ்பங்களுடைய மத்தியில இருக்கக்கூடிய அந்த வாத்துகள் எல்லாம் பார், அம்ச பட்சிகளை பார், அந்த மயூரத்தை பார், அதோ பார் மயூரம். அந்த மயூரம் அங்க நின்று அந்த வசந்த காலத்துல எப்படி தோகையை விரிச்சு ஆடின்னு இருக்கு பாத்தியா? இதெல்லாம் பார்த்தா உனக்கு என்ன தோன்றது? இந்த வசந்த காலத்தை பார்த்தா உனக்கு என்ன தெரியறது லக்ஷ்மணா? அயம் வசந்தஹ சௌமித்ரே நானா விஹகநாதிதஹ சீதயா விப்ரஹீணஸ்ய சோக சந்தீபனோ மம. ரெண்டு கிளி, ஆண் கிளியும் பெண் கிளியும் கொஞ்சம் விளையாடின்னு இருக்கு. இப்படி எல்லாம் ஜோடி ஜோடியா இருக்கு, பிரகிருதி நிரம்பி இருக்கு. ஜோடி ஜோடியா இருக்கிறத எல்லாம் பாத்துக்கிறாரா பெருமாள்? பிரகிருதி பூரா இப்படி ஜோடி ஜோடியா ஒண்ணு கொஞ்சம் விளையாடுறதெல்லாம் பார்த்துட்டு தன்னை பார்த்துக்கிறார். தன்னை பார்த்து தன்னுடைய ஜோடி தனக்கு இல்லையே அப்படின்னு தன்னை பார்த்துக்கிறார். தன்னை பார்த்துட்டு என் சீத்தை இங்க இருந்திருந்தா இந்நேரம் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பள், இந்த வசந்த காலத்துல இப்படி எல்லாம் சந்தோஷமா இருந்திருப்பள். அதை பார்த்து லக்ஷ்மணரை பார்த்து சொல்றா, என் நிலைமைய பாத்தியா லக்ஷ்மணா? எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ரம்யமான இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். பம்பா நதி, இப்படி ஒரு இடத்துக்கு நம்ம வருவோம்னு நம்ம நினைக்கல. ஏதோ ஒரு காரிய நிமித்தமாக வந்திருக்கோம். ஆனா வந்த இடத்துலயோ எப்படி இருக்கு பத்தியா? பிரபஞ்சம் பிரகிருதி நிரம்பி இருக்கு, வசந்த காலம். என்னுடைய மனசு அப்படியே அந்த மயூர பட்சிய ஒரு க்ஷணம் பாரே லக்ஷ்மணா. அந்த மயூரத்தை பாரு. தாமேவ மனசா ராமம் மயூரோப்யனுதாவதி விதத்ய ருச்சிரௌ பக்ஷௌ ருதைரூபஹ சன்னிவ. அந்த மயூரத்துக்கு ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா? ஏன்னா அந்த ஆண் மயூரத்துக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா? தன்னுடைய பெண் மயூரத்தை ஒரு ராட்சசன் வந்து தூக்கின்னு போயிட மாட்டான். அந்த சந்தோஷத்துல அந்த ஆண் மயூரம் நிம்மதியா தோகை விரிச்சு ஆடின்னு இருக்கு. மயூரஸ்யவனே நோனம் ராட்சசா நஹ்ருதா பிரியா. ராட்சசா நஹ்ருதா பிரியா, அதனுடைய பிரியைய, அந்த மயிலுடைய பிரியையான பெண் மயில எந்த ராட்சசனும் தூக்கின்னு போக மாட்டான். அதனால அது நிம்மதியா ஆடின்னு இருக்கு. ஆனா என்னுடைய பிரியைய ஏதோ ஒரு ராட்சசன் அழைச்சிட்டு போயிட்டானே, இப்படி தூக்கின்னு போயிட்டானே. மம த்வயம் வினா வாசஹா புஷ்பமாசே சுதுக்கசஹ பஷ்ய லக்ஷ்மணா சம்ராகாஹ தர்யக்யோ நிகதேஷ்வபி. நான் கூட இருந்தும் என்னுடைய பிரியை நான் இப்படி தவற விட்டுட்டேனே. இதை விட ஒரு பெரிய விஷயம் ஏதாவது ஒண்ணு நடக்க முடியுமா என்னுடைய வாழ்க்கையில? என்ன கஷ்டம் வந்தாலும் தாங்கலாம். என்னுடைய பிரியையை தவற விடுறதை விட ஒரு பெரிய கஷ்டம் ஏதாவது இருக்கா? எந்த ஒரு கிரகஸ்தனுக்காவது இப்படி ஒரு கஷ்டம் இருக்கா? தன்னுடைய பிரியையை தவற விடுறதை காட்டிலும் இந்த மயூரத்துக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு சந்தோஷம் கூட இப்ப என்கிட்டக்க இல்ல பத்தியா? அமி மயூரஹா சோபந்தே பிரன்ருத்யந்ததஸ்ததஹ. அந்த மயூரத்துக்கிட்ட அது எவ்வளவு நிம்மதியா இருக்கு. மயூரமாவே பிறந்திருக்கலாம் போல இருக்கே லக்ஷ்மணா. அது இருக்கிற நிம்மதியை கூட இப்ப நம்ம அடையல இல்ல. நம்ம ரெண்டு பேரும் பாரு ஒண்டி கட்டியா உட்காந்து இருக்கோம். ஆனா நம்மளுடைய பிரியையெல்லாம் விட்டுட்டு அந்த மயூரத்துக்கு இருக்கிற சந்தோஷம் நம்ம கிட்டக்க இல்லை. ஆனா பிரகிருத்தியே நிரம்பி கிடக்கிறது. ஆனா நான் மட்டிலும் என்னுடைய பிரியையை தவற விட்டுட்டு இருக்கேனே. எங்கேயாவது இருக்கா, எங்கேயாவது நல்லா இருக்கான்னா சரி போய் பார்த்துடுவோம் அப்படிங்கிறது வேற விஷயம். எங்க இருக்கா, எப்படி இருக்கா, இருக்காளா இல்லையா, ஒரு சின்ன துப்பு கூட கிடைக்காம என்னுடைய சிரமத்தை பாக்குறியா அப்படி. இந்த வசந்த காலம் எனக்கு ஒன்னே ஒண்ணு என்ன தோன்றது தெரியுமா லக்ஷ்மணா? சித்திரக்கூட்டத்திலேயே அவ்வளவு துள்ளி குதிச்சாலே சீத்தை. சித்திரக்கூட்டத்துல அங்க இருக்கிற அந்த ரம்யத்தை பார்த்தேன். இந்த இடத்துக்கு வந்து பார்த்திருந்தா இன்னும் எப்படி இருந்திருப்பள். பம்பா நதி எப்படி இருக்கு.
இங்க எப்படி இருந்திருப்பா? நான் ஒன்னே ஒண்ணு நான் என்ன நினைக்கிறேன் இப்ப என் மனசுல, இப்ப லோகம் பூரா வசந்த காலம் நிரம்பி கிடக்கிறது. ஆனால் சீதை எங்க இருக்காளோ அந்த இடத்துல மட்டும் வசந்த காலம் இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய விரகம் தாங்க மாட்டாளே. ஏன்னா நான் தான் ஏதோ இரும்பா இருக்கு போல இருக்கு என் ஹிருதயம். நான் தான் இருக்கேனே. இல்லைன்னா சீத்தை இந்நேரம் இல்லைன்னு தெரிஞ்சதும் என் உயிர் போயிருக்க வேண்டாமா இந்நேரம்? நான் தான் பாரு அவ்வளவு திடகாத்திரமா வந்து உட்காந்துருக்கேன், இரும்பாலான ஹிருதயம் போல வந்து உட்கார்ந்திருக்கேனே. ஆனால் சீதையோ என்னுடைய விரகம் தாங்க மாட்டாளே. இங்க அவ விரகம் எனக்கு தாங்கலைங்கிறத விட என் விரகம் அவ தாங்க மாட்டாளே. அவள் இருக்கிற இடத்துல மட்டுமாவது இந்த வசந்த காலம் இல்லாம இருந்திருந்தா சந்தோஷமா இருக்கும். ஏன்னா இதெல்லாம் பார்த்து ராமர் இப்ப நம்ம கூட இல்லையேன்னு நினைப்பளே சீத்தை, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ரொம்ப விரக வேதனையை அடைஞ்சிட்டார் ராமபிரான். திருடம் ஹி ஹிருதயே புத்திஹி மமசம் பரிவர்த்ததே. என்னுடைய ஹிருதயம் அவ்வளவு கல்லா லக்ஷ்மணா. திருடம் ஹி ஹிருதயே புத்திஹி. ஏன் இப்படி நான் இருக்கேன்? ஏன் ஹிருதயம் அப்படியே உடைய வேணாமா இந்நேரம்? சீத்தையை காணும், எப்படி இத்தனை நாட்களா காணும், எப்படிதான் நான் இருக்கேனோ, இப்படி நான் ஜீவிச்சிருக்கேனோ எனக்கு புரியலையே அப்படின்னு ராமபிரான் சொன்ன உடனே லக்ஷ்மணர் பாக்குறார், அண்ணா ஒரு விஷயம் நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்க மாட்டியே. நீ தப்பா எடுத்துக்கலைன்னா நான் ஒரு விஷயம் சொல்றேன். எல்லாமே ஒரு லிமிட்ல இருக்கணும், எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கணும். இந்த லக்ஷ்மணருடைய சித்தாந்தம் அவர் சொல்றார். இது சாமானிய லோக ஜனங்களுக்காக சொல்றார், ராமருக்கு சொல்றதாக லோக ஜனங்களுக்கு சொல்றார். ஆனா ராமர் இதுக்கு பதிலும் சொல்லுவார், அதையும் பார்ப்போம். அது லக்ஷ்மணர் என்ன சொல்றார், எதுலயுமே அதிஸ்நேகம் கூடாது, எல்லாத்துக்கும் ஒரு அளவுங்கிறது இருக்கணும். காதல் கூட ஒரு அளவா இருக்கணும். ரொம்ப காதல் அப்படியே தகட்டிடும், ரொம்ப அதுவும் லிமிட்டை தாண்டி போயிடுச்சுன்னா தகட்டிடும். அந்த மாதிரி அதிஸ்நேகம் யாருக்கிட்டக்கவுமே கூடாது. பத்தினி கிட்டையும் சரி, இல்ல ஒரு பத்தினி பர்த்தா கிட்டக்க வச்சாலும் சரி, ஒரு நண்பன் கிட்டக்க வச்சாலும் சரி, இல்ல நம்மளுடைய புத்திரர்கள்ட்ட வச்சாலும் சரி, தாய் தகப்பனார்ட்ட வச்சாலும் சரி, அதிஸ்நேகம் யாருக்கிட்டையுமே வைக்க கூடாது. எல்லார்கிட்டயுமே ஒரு லிமிட்டோட பழகணும். ஸ்மிருத்வா வியோகஜம் துக்கம் தியஜ ஸ்நேகம் பிரியே ஜனே அதிஸ்நேக பரிஷ்வங்காத் வர்த்திராத்ரார்பி தஹ்யதே அதிஸ்நேகம் ஹர பிருஷ்டாஹ. அதிஸ்நேகம்ங்கிறது என்னைக்குமே ஆபத்து. இப்ப என்ன ஆச்சு, நம்முடைய தகப்பனாருடைய கதி தெரியறது இல்லையா உங்களுக்கு? அதிஸ்நேகம் உங்க மேல வச்சார், அதனால என்ன ஆச்சு, இப்ப ராமபிரான் அந்தண்ட பக்கம் போயிட்டார் அப்படின்ன உடனே உயிரையே விட்டுட்டாரே தசரதர். எதனால? அதிஸ்நேகத்தினால. ஸ்மிருத்வா வியோகஜம் துக்கம் தியஜ ஸ்நேகம் பிரியே ஜனே. அதே போல நம்முடைய பிரிய ஜனங்கள் கிட்டக்குமே ஜனங்கள்கிட்ட ஸ்நேகம் இருக்கலாம், அதுக்காக அவர்கள்ட்டையும் அதிஸ்நேகம் இருக்கக்கூடாது. ரொம்ப தன்னுடைய பிரஜைகள் மேல அதிஸ்நேகம் இருக்கும் ஒரு ராஜாவுக்கு. அந்த பிரஜைகளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அப்புறம் உயிரையே விட்டுருவார் அந்த ராஜா. அந்த மாதிரி ஒரு அதிஸ்நேகம் பிரஜைகள்கிட்ட, இல்ல அதிஸ்நேகம் பாரியைட்ட, அதிஸ்நேகம் புத்திரர்கள்ட்ட, இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாதுன்னா எல்லாத்துக்குமே ஒரு அளவு அப்படிங்கிறது, ஒரு அளவுகோல் வைக்கணும். அந்த அளவுகோல் நீங்க வைக்க தவறேளோன்னு எனக்கு தோன்றது அப்படின்னு லக்ஷ்மணர் சொல்றார், தன்னுடைய பட்சம் சொல்றார். ராமபிரானை எப்படி சமாதானம் பின்ன பண்றது? எவ்வளவோ சமாதானம் பண்ணி பாக்குறார் லக்ஷ்மணர், முடியல. இப்ப என்ன சொல்ற, என்னுடைய ஹிருதயம் இப்படி கல்லாட்டம் இருக்கே, இந்நேரம் சீதை விரகம் தாங்காம இதை போயிருக்கணுமேங்கிறார். மறுபடியும் என்ன பழையபடி என்னுடைய ஜீவனை விடுறேன்னு சொன்னார் இல்லையா அரண்ய காண்டத்துல, அதே பிரகாரம் போறார் ராமர் மறுபடியும். அதே பிரகாரம் ராமர் போர்ச்சே இங்க நறுக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லணும். நறுக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னாதான் இப்ப ராமரை அமைதிப்படுத்த முடியும். அதனால லக்ஷ்மணர் இப்படி பேசுறார், இல்லைன்னா லக்ஷ்மணர் இப்படி பேச மாட்டார், ராமபிரான்ட்ட இப்படி பேசவே மாட்டார். அதனால நீங்கள் அளவா வைக்கணும் எதுனாலும் அப்படின்னு இப்ப நறுக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னாதான் ராமபிரான் இந்த சோகத்திலேருந்து விடுபடுவார் அப்படிங்கிறதுக்காக லக்ஷ்மணர். ஆனா இந்த உபதேசம் நம்ம எடுத்துக்கணும், சாமானிய ரீதியில நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். சாமான்யமா ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் மேல வைக்கக்கூடிய அதிஸ்நேகம் எவ்வளவு ஆபத்தாக போய் முடியும் அப்படிங்கறத நம்மளே ஒரு சில விஷயங்கள் பார்த்திருப்போம் லோகத்துல. ரொம்ப ஒருத்தர் மேல அதிக பிரியம் வச்சு அதிஸ்நேகம் வச்சா கடைசியில் அவர்களுடைய பிரிவு தாங்க முடியாம அது எந்த எல்லைக்கு கொண்டு போய் விடும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம லோக சாமானிய ஜனங்கள் கிட்டயே நம்ம பாக்குறோம்.
ஆனா பகவான் விஷயத்துல அப்படி ஆகாது, அது செல்லுபடி ஆகாது. அதைத்தான் சொல்ல போறாரு இப்ப பகவான். பகவான் மேல ஒரு பக்தன் வைக்கிற அதிஸ்நேகமோ இல்ல பக்தன் மேல பகவான் வைக்கக்கூடிய அதிஸ்நேகமோ அது என்னைக்குமே தோஷமாக ஆகாது. அல்ல ஒருவேளை உயிரே போனா கூட அது பகவானுக்காக போன உயிருங்கிறதுனால அதுல பிரயோஜனமும் உண்டு. பகவான் மேல வைக்கிற அதிஸ்நேகத்துக்கு இது அப்ளிகபிள் ஆகாது. இருதல் லக்ஷ்மணர் இப்ப ராமபிரானை எப்படி சமாதானம் பண்றதுன்னு தெரியலைங்கிறதுனால இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். சொன்ன உடனே இப்படி ராமபிரான் திரும்பி பாக்குறார். லக்ஷ்மணர் அதுக்காக கோபிச்சுக்கல, உடனே கோபம் வந்துடல லக்ஷ்மணர் மேல. திரும்பி பாக்குறார். லக்ஷ்மணா, நன்னா பேசுறப்பா, நன்னா பேச கத்துன்னு இருக்க, அப்பப்ப இதை நீ ப்ரூவ் பண்ணிடுற, நன்னா பேசுற, நீ சொன்ன விஷயங்கள் எல்லாம் சரிதான், அதிஸ்நேகம் வைக்க கூடாதுங்கிற சொன்ன விஷயம் எல்லாம் சரி, நான் ஏத்துக்கிறேன். ஏன் அந்த அதிஸ்நேகம் நீ என் மேல வச்சிருக்க? அதுக்கு முதல்ல பதில் சொல்ல. அதிஸ்நேகம் வைக்க கூடாதுன்னு தானே சொல்றேன், என் மேல எதுக்கு வச்சுட்டு இருக்க? கிளம்ப வேண்டிதானே, கிளம்பி போய் அயோத்தியில நிம்மதியா நீ பரதன் கூட ராஜ்யத்துல இருக்க வேண்டிதானே. கச்ச லக்ஷ்மண பஷ்யத்வம் பரதம் பிராத்ரு வத்சலமோ நஹ்யம் ஜீவிதும் சக்தஹ தாமிருதே ஜனகாத்மஜாகாம். ஹே ஜனகாத்மஜான்னு கூப்பிடுறார். ஜனகனுடைய மாப்பிள்ளையேன்னு கூப்பிடுறேன். ஏன்னா ராமபிரான் மட்டும் இல்ல, ஜனகனுடைய மாப்பிள்ளை லக்ஷ்மணரும் தானே ஊர்மிளாவை கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அதனால அதை ஞாபகப்படுத்துறார். ராமபிரான் அதை ஞாபகப்படுத்தி சொல்றார், நீ எதுக்காக பின்ன உன்னுடைய மனைவியை விட்டு ராஜ்யத்தை விட்டு கஜானா விட்டு எல்லாத்தையும் விட்டு அதிஸ்நேகம் கூடாதுங்கிற. சரி, அதிஸ்நேகம் இல்லாம எல்லாத்தையும் விட்டுட்டு ஆனா ஒருத்தர் மேல ஸ்நேகத்தினால புறப்பட்டு வந்திருக்கிய, என்னுடைய ஸ்நேகத்தினால, அது எதுக்கு? என்கிட்டக்க எதுக்கு அவ்வளவு பிரியம்? ஒரு க்ஷணம் என்னை விடமாட்டேன்னு என்னை அப்படி பிடிச்சு வச்சுட்டு இருக்கியே, அது எதனால லக்ஷ்மணா? அவ்வளவு தூரம் சொன்னேனே, அப்பவே வனவாசத்துக்கு புறப்பட்டு வரச்சேவே இந்நேரம் அயோத்தி எப்படி இருக்குமோ என்னமோ தெரியல லக்ஷ்மணா. நான் வனவாசத்தை பூர்த்தி பண்ணிட்டு வந்துடுறேன், நீ கிளம்பி போய் நீ எல்லாருக்கும் நீ ஆறுதலாக அயோத்தியில இருன்னு சொன்னேனே. அப்ப நீ என்ன சொன்ன என்கிட்டக்க? என்னை சேவிச்சு என்ன சொன்ன லக்ஷ்மணா? இனி உங்களை விட்டு பிரிஞ்சா இனி இது ஜடமா போயிடும், இந்த ஜீவன் இருக்காது அப்படின்னு சொன்னியே. அவ்வளவு ஸ்நேகம் எதுக்குப்பா உனக்கு என்கிட்டக்க? அண்ணா அப்படின்னு லக்ஷ்மணர் பாக்குறார். உங்க மேல நான் வச்சிருக்கிற ஸ்நேகமும் சாமானிய ஜனங்கள் அவரவர்களுடைய பரிஜனங்கள் மேல வைக்கிற ஸ்நேகமும் ஒன்னா, அதுவும் இதுவும் ஒன்னா? பகவான்கிற ரீதியில லக்ஷ்மணன் பேசுறார். அதுவும் இதுவும் ஒன்னா சொல்லுங்கள். நான் உங்க மேல வைக்கிற ஸ்நேகமும் சாமானிய ஒரு ஜனம் இன்னொரு ஜனம் மேல வைக்கிற ஸ்நேகமும் ஒன்னா? ஒண்ணு இல்ல இல்லையா லக்ஷ்மணா? ஒண்ணு இல்ல இல்லையா? அதே போலதான் நான் சீத்தை மேல வச்சிருக்கிற கூடிய அந்த அன்பு. அதை எப்படி என்னை விடுன்னு சொல்றியா இல்ல விடத்தான் முடியுமா? எப்படி மறக்க முடியும் என்னால சீத்தைய? மறந்துருன்னு சொல்றியா இல்ல மறக்கத்தான் முடியுமா சீத்தைய? எப்படிலாம் இருந்திருக்கா சீத்தை என்கிட்ட, உனக்கே தெரியும். தெரியலனாலும் நான் சொல்றேன். நான் வனவாசத்துக்கு புறப்படுறேன்னு சொல்றச்சே அழுதா. எதுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்ததே? நான் இல்லையே, வனவாசத்துக்கு ஏன் கூட வரத்தான் வருவேன்னு அழுதா. வந்தவள் நமக்கு சமானமா வனவாசம் பண்ணிட்டு இருக்கா. ஒரு நாள் எனக்கு கால் வலிக்கிறது, கை வலிக்கிறது, எனக்கு தாகத்துக்கு நல்ல ஜலம் வேணும், ஒண்ணு கேட்டிருப்பலாம் நம்ம கிட்ட? ஒண்ணு கிடையாது. அவ கேட்டது ஒரு அல்பமான், அதை என்னால சம்பாதிச்சு கொடுக்க முடியல. ஆனா அந்த சீத்தையும் நான் தவற விட்டுட்டு உட்காந்துருக்கேன். அவள் எப்பேற்பட்டவள், எப்படிலாம் இருந்திருக்கா? ஒரு பெரிய ஒரு ராஜகாரியம் ராஜ தர்பார்னு வரைச்சு எனக்கு மந்திரி போல நடந்துப்பள். மந்திரி போல எனக்கு எப்படிலாம் ஆலோசனை சொல்லணுமோ அப்படிலாம் எனக்கு சொல்லுவள். ஒரு தேவ காரியம் பித்ரு காரியம்னா ரொம்ப அவ்வளவு ஸ்ரத்தையா பண்ணுவா. வனவாசத்துல கூட நம்ம ஒரு பித்ரு காரியம் பண்றேன், ஒரு தேவ காரியம் பண்றேன்னு நான் உட்கார்றச்சே அவள் கூட நின்று கை கட்டி வாய்ப்பொத்தி ஒரு சிஷ்யை போல என் கூட நிற்பள். நான் பண்ற உபதேசங்கள் எல்லாம் கேட்டுப்பள். ஒரு பித்ரு ஸ்ரார்த்தம் தசரதருக்கே நான் தர்ப்பணம் பண்றேன், ஸ்ரார்த்தம் பண்றேன்னா பித்ரு காரியத்துக்கு நான் என்னெல்லாம் செய்யணும்னு சாமான் பாத்திரங்கள்லாம் எனக்கு தயாரா வைப்பா. நான் உட்காந்துருவேன். நான் தர்பாசனத்துல நான் உட்காந்துருவேன். உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் சீதே தர்பத்தை மறந்துட்டு வந்துட்டேனே அப்படிம்பேன். அதெல்லாம் நான் ஏற்கனவே ஆஞ்சி ரெடியா வச்சிருக்கேனே அப்படின்னு கொண்டு எனக்கு கொடுப்பள். தர்பத்தை கையில பிடிச்சுண்டு யஜ்ஞ பத்தினியா என் கூட நிற்பள். நீ என் கூட நிக்க கூடியவள். அப்ப கூட எதையாவது உன்னை நெய்ய கொண்டு வர மறந்துடுவேன் சீதே அப்படின்னு, இதோ கொண்டு வந்துட்டேனே அப்படின்னு நான் என்ன கேட்கிறேங்கிறத அப்படியே கொண்டு கொடுப்பள் என் கையில. நான் என்ன கேட்க கூட வேண்டாம், நான் நெய் மறந்துட்டேன் சீதே அப்படின்னு கூட நான் சொல்ல வேண்டாம், நான் நெய்யதான் கேட்கிறேன்னு அவளே புரிஞ்சுட்டு கொண்டு வந்துருவள். கொண்டு என்கிட்ட கொடுத்துருவா.
சரி, பித்திரு காரியம் தேவ காரியம் இப்படி ஸ்ரத்தையோட இப்படி இருக்காளேன்னு பார்த்தா, நான் ஒரு மத்தியான நேரத்துல எல்லா காரியமும் ஆச்சுன்னு நான் ஒடுங்கி ஓரமா அப்படி வாச திண்ணையில ஏகாந்தமா அப்படி உட்காந்து இருக்கிறச்சே, என்கிட்டக்க வந்து அவ அடிக்கிற லூட்டி, என்னை கிண்டல் பண்ணுவள், என்னை சிரிக்க வைப்பள், என்னை ஏதாவது ஒண்ணு பேசி சம்பாஷணை பண்ணுவா, என்னை வம்புக்கு இழுப்பா, வம்புக்கு இழுத்து என்னை சிரிக்க வச்சிருவளே, ஒரே க்ஷணத்துல என்னை சிரிக்க வச்சிடுவளே. அப்ப அவளை பார்த்தா ஒரு பாலை போல இருக்கும், ஒரு சின்ன குழந்தையாட்டம் இருக்கும். ஒரு குழந்தை வந்து விளையாடினா எப்படி இருக்குமோ அது போல இருப்பா. எனக்கு பத்தினியா இருந்திருக்கா. பத்தினியா எனக்கு என்னெல்லாம் வேணுமோ பார்த்து பார்த்து செஞ்சிருக்கா. தாயார போல என் வயிறை பார்த்து பார்த்து எனக்கு ஆகாரம் போட்டிருக்கா. சில சந்தர்ப்பங்கள்ல நானே துக்ககரமா கன்னத்துல கை வச்சுன்னு உட்காருவேன். லக்ஷ்மணா, இந்நேரம் அம்மா எப்படி இருக்காளோ, அயோத்தி எப்படி இருக்கோ அப்படின்னு கன்னத்துல கை வச்சுன்னு உட்காருவேன். உடனே ஓடி வந்து என்ன அவளால என்ன பண்ணுவளே, அவளுடைய ஹஸ்தத்தினால என்னை அரவணைச்சுப்பளே, என்னை அரவணைச்சு என்கிட்டக்க சொல்லுவளே, இன்னும் ஆச்சு, இன்னும் 2 வருஷம் தானே, கிளம்பிடலாமே, கிளம்பி நம்ம ஊருக்கு போக போறோமே, சந்தோஷமா இருங்கள் அப்படின்னு சொல்லி என்னை உற்சாகப்படுத்துவளே. இவ்வளவு தூரம் எனக்கு எல்லாம் பார்த்து பார்த்து இருந்த என் சீதைய அப்படி நாம அதிஸ்நேகம் கூடாதுன்னு சொல்றியே லக்ஷ்மணா, இது உனக்கே நியாயமா இருக்கா? இப்படி இருக்கக்கூடிய சீதையை நான் எப்படி மறக்க முடியும்? நானு இல்ல மறந்துட்டா அது நான் நன்றி கெட்டவனா ஆயிட மாட்டேனா? நானு ஒவ்வொரு கிரகஸ்தனும் தன்னுடைய பத்தினிய மறந்துட்டா அவன் நன்றி கெட்டவன்னு அர்த்தம் இல்லையா? ராமபிரானே இதை சொல்றார். பிரேமைங்கிறது என்ன லக்ஷ்மணா? பரஸ்பரம் பரஸ்பரம் நம்ம காட்டிக்கக்கூடிய நன்றி தான். தாயார் தகப்பனார் மேல நம்ம ரொம்ப பிரேம வச்சோன்னு வச்சுக்கோ, அதிஸ்நேகம் கூடாதுன்னு நீ சொல்றியே, உனக்கு நான் பதில் சொல்றேன். தாயார் மேலேயோ தகப்பனார் மேலேயோ ஒரு அதிஸ்நேகம் ஒரு புத்திரனோ இல்ல ஒரு கன்னிகையோ வச்சாலாகில் அவர்கள் மேல காட்டின ஒரு நன்றி தான், வேற ஒண்ணுமே இல்லை. நீ சின்ன குழந்தையா இருந்தப்போ உனக்கே நடக்க தெரியாத காலத்துல உன்னை அவ நடக்க வச்சாலே, மலமூத்திர விசர்ஜனங்கள்லாம் நீ பண்ண காலத்துல உனக்கே அதை செஞ்சுக்க தெரியாத காலத்துல உனக்காக செஞ்சார்களே, உனக்கு தோத்தோ காமிச்சு மம்மு ஊட்டினாலே, அவ மறுபடி இப்ப அவ அந்த நிலைமையில ஆயிட்டா, அவ அந்த நிலைமையில அவ விழுந்துட்டா, இப்ப கட்டில்ல. அப்ப பரஸ்பரம் நீ செய்யணும் அத. இது பரஸ்பரம் பிரேமைங்கிறது ஒரு நன்றி. உன்னை சின்ன வயசுல அவ உனக்கு செஞ்சா இல்லையா, இப்ப அவ தள்ளாடுற வயசுல நீ அவளுக்கு செய்யணும் அப்படிங்கிற இந்த பிரேம நன்றி, வேற ஒண்ணுமே இல்லை. பிறகு கணவன் மனைவியினிடத்திலயோ மனைவி கணவனிடத்திலயோ வச்சிருக்கிற அந்த பிரேம தான் ஒரு நன்றி தானே. எனக்கு இவ்வளவெல்லாம் பார்த்து பார்த்து பண்ண சீதைய நான் நினைச்சு கூட பார்க்கலன்னா நன்றி கெட்டவன்னு ஆகும். குழந்தைகள் மேல நாம் வைக்கிற பிரேம, அவ நம்ம மேல காட்டுற பிரேம எல்லாம் பரஸ்பரம் நன்றி தான்ப்பா. பிரேமைக்கு அர்த்தம் நன்றி, வேற ஒண்ணுமே இல்லை. பிரபஞ்சத்துக்கே நம்ம நன்றியா தானே நம்ம இருக்கோம். இந்த பிரபஞ்சம் நமக்கு எவ்வளவு உபகாரமா இருக்கு. அந்த உபகாரமா இருக்கக்கூடிய பிரபஞ்சத்துக்கு நாம் பண்ணக்கூடிய நித்திய கர்மா பூரா அதுக்கு நாம் காட்டுற நன்றி தான். சந்தியாவந்தனம் பண்றோம், அனுஷ்டானம் எல்லாம் பண்றோம், இதெல்லாம் தேவ பூஜை பண்றோம்னா இதெல்லாம் அவர்களுக்கு நாம் காட்டுற நன்றி. அது போல என் பாரியைக்கு நான் காட்டுற நன்றி தான் அவள் மேல நான் வச்சிருக்கிற பிரேம. அது கூடாதுன்னு நீ சொல்ல முடியுமோ லக்ஷ்மணா அப்படின்னு சொன்ன உடனே லக்ஷ்மணருக்கு ஏன்டா இப்படி பேசினோன்னு ஆயிடுத்து. அண்ணா, உங்களை கொஞ்சம் துக்கத்திலேருந்து மீட்டு கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி சொன்னேன். மற்றபடி உங்க விஷயத்துலன்னு வரைச்சு அந்த பிரேம பூரா சத்தியம்தான், அதை நம்ம இல்லைன்னு சொல்லிட முடியாது. அதனால நீங்கள் இப்படியே சீதையை காணமேன்னு இப்படி உட்காண்டிருந்தா எந்த காரியமாவது ஆகுமா? உங்களை உற்சாகப்படுத்தணும், உத்வேகப்படுத்தணும், உங்களை எழுப்பி புறப்பட வைக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த வார்த்தையை சொன்னேன். எழுந்திருங்கள், போறோம். எவ்வளவு நாளைக்கு இப்படியே உட்காந்து அழுதுன்னு இருக்கிறது? எழுந்திருங்கள், எழுந்து திடகாத்திரமா எழுந்திருங்கள். அந்த சீதா பிராட்டி எங்க இருக்காலும் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வருவோம். அதுதான் நாம் செய்ய வேண்டியது. நீங்கள் இப்படி சோர்ந்து போய் உட்காரக்கூடாது அண்ணா, நீங்க எழுந்துக்கணும், உற்சாகமா எழுந்துக்கோங்கள் அப்படின்ன உடனே ஏடி என் கோதண்டத்தை லக்ஷ்மணா அப்படின்னு சொன்னார் ராமபிரான். உடனே கோதண்டத்தை எடுத்துன்னு வந்து கையில கொடுத்தார். லக்ஷ்மணர் எழுந்துட்டார், கம்பீரமா எழுந்துக்கிறார். இப்ப பிரபு இவ்வளவு நேரம் கொஞ்சம் சோகத்துல மூழ்கி இருந்துட்டாரே தவிர இப்ப எழுந்துட்டார். அந்த சீத்தைய தேடி கண்டுபிடிக்க வேண்டியது என்னுடைய கடமை. எனக்கு இவ்வளவு தூரம் பார்த்து பார்த்து பண்ண சீத்தைய நான் அவளை கண்டுபிடிச்சு திருப்பி ஆட்கொள்றதுதான் எனக்கு பெருமைன்னு எழுந்துட்டாரே பிரபு. உடனே எழுந்தவர் லக்ஷ்மணரை பார்த்து சொல்றார், तौ तु दृष्ट्वा महात्मानौ भ्रातरौ रामलक्ष्मणौ वरायुधरौ वीरौ सुग्रीवः शङ्कितो भवेत् सुग्रीवः शङ्कितो भवेत्. சுக்ரீவன்னு ஒருத்தன் இங்க இருப்பான்னு கபந்தன் சொன்னானேப்பா லக்ஷ்மணா. இந்த சுக்ரீவனுக்கு தான் இந்த உலகத்துல எந்தெந்த எல்லை எந்தெந்த பக்கம் இருக்கு, வேர்ல்டு ஜியோகிராபி பூரா அவனுக்கு தான் தெரியுமா சுக்ரீவனுக்கு.
உட்காண்டிருந்த இடம்படியே எல்லாம் சும்மா உட்காண்டிருந்தாலே இதெல்லாம் எதையாவது ஒண்ணு தெரிஞ்சுக்கணும்னு தோணும் இல்லையா? இத்தனை நாட்கள் இப்படியே உட்காந்தாலும் சுக்ரீவனுக்கு ஏன் இதெல்லாம் தெரியும்னா, எந்த இடத்துல போய் நான் ஒழிஞ்சுண்டா வாலி வந்து அடிக்க மாட்டான் அப்படின்னு அந்த அளவுக்கு அவனுடைய துர்பாக்கியம். என்ன சொல்றது, அதனால எங்க போய் நம்ம ஒழிஞ்சுக்க முடியும்னு பாத்துக்கிறதுக்காக வேர்ல்டு ஜியோகிராபி பூரா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கான். எந்தெந்த ஊரு, எந்தெந்த தேசம் எங்கெங்க இருக்கு, அதுல எங்கெங்கெல்லாம் சமுத்திரம் இருக்கு, எங்கெல்லாம் குகை இருக்கு, எங்கெல்லாம் போய் நம்ம ஒழிஞ்சுக்க முடியும், எந்த பனி பிரதேசமா இருக்குமா, சாமான்யமா இருக்குமா, எங்க போய் நம்ம ஒழிஞ்சுக்க முடியும், இதெல்லாம் பார்த்து வச்சுட்டு இருக்கான் சுக்ரீவன். அதனால அவனுக்கு எல்லாம் தெரியும். எந்தெந்த தேசத்துல எந்தெந்த ராஜா இருக்கா, எங்கெங்க என்னென்ன வம்பு நடக்கிறது எல்லாம் அவனுக்கு தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறதுனாலதான் கபந்தன் என்ன சொன்னா, அந்த சுக்ரீவன் இருக்கானே அவனுக்கு தான் இந்த பூரா வேர்ல்டு ஜியோகிராபியும் அவனுக்கு தான் தெரியும். அவன்கிட்ட நீ ஏதாவது ஒரு சின்ன ஊரை போய் கேட்டா கூட அவன் சொல்லிடுவான், சுக்ரீவன் இங்கதான் இருக்குன்னு. அவனிடத்துல நீங்கள் போனா சீத்தையை தேடுறதுக்கு அவன் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பான் அப்படின்னு சொன்னதுனால ராமபிரான் அந்த கபந்தன் சொன்னாலே அந்த சுக்ரீவன் எங்க இருப்பானோ அவனை தேடிண்டு எப்படி சீத்தையை தேடுறதை விடுக்கும். லக்ஷ்மணர் சொல்ல சீதா பிராட்டியை தேடுறதை விட்டுட்டு முதல்ல நம்ம சுக்ரீவனை தேடுவோம். சுக்ரீவனை தேடினா அவனை பிடிச்சிட்டா நிச்சயமா சீத்தை இருக்கிற இடத்துக்கு நம்ம போயிடலாம்னு தோன்றது அப்படின்னு லக்ஷ்மணர் சுவாமியும் சொல்ல உடனே லக்ஷ்மணனோட கூட சேர்ந்து எங்க இருப்பான் சுக்ரீவன், இங்க பம்பா நதின்னு தானே சொன்னான், பம்பா நதின்னு சொன்னா பம்பா நதி நம்ம உள்ள போய் சபரியை கூட பார்த்துட்டு வந்துட்டோம், பாட்டியை கூட பார்த்துட்டு வந்துட்டோம். ஆனா இந்த பம்பா நதி தீரத்துல இங்க எங்க இருப்பானோ சுக்ரீவன் தெரியலையே அப்படின்னு இங்கேயும் அங்கேயுமா ராமபிரான் சுத்தரார். இப்படி சுத்தி தன்னுடைய முகத்தை இப்படி திருப்பி திருப்பி கண்களை உருட்டி உருட்டி இப்படி பார்த்துட்டு இருக்கார். சுக்ரீவனோ குகை வாசல்ல வந்து அங்க நின்று இருக்கான். நின்று இருக்கிற சுக்ரீவன் திடீர்னு தலையை சொறிகிறான், அங்க பாக்குறான், இங்க பாக்குறான், இங்க பாக்குறான். இவ்வளவு நேரம் எதிரிலதான் இருந்தா ராமலட்சுமணா, பாக்கலையே. இவ்வளவு நேரம் அங்கேயும் இங்கேயும் இங்கேயுமா தலையை சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருந்த சுக்ரீவன், அந்த சுக்ரீவன் எங்க இருப்பான், அவனை எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு அந்த பிரபு அங்க சங்கல்பிச்ச உடனே அப்படி பார்த்துட்டான் அந்த சுக்ரீவன் முதல்ல பிரபுவை பார்த்துட்டான். ராமலட்சுமணர்கள் 2 பேரும் அங்க நின்று யாரோ எத்தையோ தேடுறா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டான் சுக்ரீவன். பார்த்தவன் எடுத்தான் ஓட்டம். அங்க ஓடுறான், இங்க ஓடுறான், எங்க ஒழியறதுன்னு தெரியல. குகைக்குள்ள ஒழிஞ்சுட்டு இருந்தா கண்டுபிடிச்சிருவாளே, வேற எங்கேயாவது ஓடி போயிடலாமா அப்படின்னு எந்த ஊருக்கு போகலாம், எந்த தேசத்துக்கு போகலான்னு யோசிச்சுட்டு இருக்கான் சுக்ரீவன். யோசிச்சுட்டு குடுகுடுன்னு எடுக்கிறான் ஓட்டம். எதிரில் ஆஞ்சநேயர் வந்துட்டார். ஆஞ்சநேயர் வந்து மகாராஜா எங்க ஓட்டம், எங்க ஓடுறீர், எங்க அப்படின்னதும் ஆவம் பட போயா சரிதான், மகாராஜாவாவது வந்தது ஆபத்தா, என்ன ஆபத்து, இங்க நீங்க பாட்டுக்கு இந்த குகைக்குள்ளதானே இருந்தேன், என்ன ஆபத்து, ஏன் வாலி வந்தானா மறுபடியும்? வாலி வரல, வாலி ஆள் அனுப்பியிருக்கான், 2 பேரை அனுப்பிச்சிருக்கான் வாலி. 2 பேரை அனுப்பிச்சிருக்கானா? யாரு வந்திருக்கா, எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க வாங்கோ அப்படின்னு ஆஞ்சநேயர் சொல்ல, நம்மள போல வானரர்கள் அனுப்பலப்பா, நீ வேற 2 மனுஷர்கள் வந்திருக்கா, அதுவும் கையில வில்லும் கையுமா வந்து நிக்கிறா, ஒரே பானம். இப்ப எடுத்தான்னா நம்ம 2 பேருமே காலி. அதனாலதான் சொல்றேன், நீரும் என்னோட வாரும், எனக்கு உதவி பண்ணிட்டு நீங்க கடைசியில பலியாக வேண்டாம், வாங்க நம்ம 2 பேருமே சேர்ந்து ஓடி போயிடுவோம். யாரப்பா சொல்ற, என்ன, யாரு வந்திருக்கா சுக்ரீவா, ஏன் இந்த அளவுக்கு இப்படி இவ்வளவு பதட்டம், என்ன, முதல்ல யார பார்த்த, எங்க பார்த்த, எனக்கு சொல்லு அப்படின்னு ஆஞ்சநேயர் கேட்டோம்னா, அதோ அங்க பார், அங்க அதோ பார் அப்படின்னு காட்டுறான் சுக்ரீவன். இதுதான் பிரதம தரிசனம் ஆஞ்சநேயருக்குமே. அதோ பார் அப்படின்னு காண்பிச்ச உடனே ஆஜானு பாகுவா இருக்கக்கூடிய தேகம் பிரபு இப்படி தன்னுடைய தனுசை இப்படி ஊனிண்டு, எய்வண்ண வெண்சிலையை துணையாய் இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார் அப்படின்னு சீதா பிராட்டிய பார்த்ததாக திருமங்கை ஆழ்வார் சொன்ன பாசுரம். எய்வண்ணவெண் சிலையே துணையாய் இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார். அப்படி 2 பேரா வந்து இப்ப ஆஞ்சநேயர் சுவாமி முன்னாடி, இப்ப அவர் முன்னாடி இப்ப 2 பேரா நிக்கிறா. எய்வண்ண வெண்சிலை துணையாய் இங்க தனுசையே இப்படி ஊனிண்டு இப்படி நிக்கிறாராம் பிரபு. சுக்ரீவன் எங்கன்னு தேடிட்டு இருக்கார். சுக்ரீவன் எங்கன்னு அவர் பார்த்துட்டு இருக்கார். இந்த சுக்ரீவனோ பயந்துட்டு ஓடிட்டு இருக்கான், இவ வந்துட்டாளேன்னு. அப்படி பார்த்துட்டாலும் ஆஞ்சநேயர் அவர் பார்க்கிற திருஷ்டி வேறையா இருக்கு, சுக்ரீவன் பார்க்கறது வேறையா இருக்கு, அவர் பார்க்கறது வேறையா இருக்கு. அவர் அப்படியே அந்த பிரசன்னமான முகம், கை வண்ணம் தாமரை வாய் கமலம் போலும், அவருடைய பிரசன்னமான முகம், அவருடைய கைகள்ல தாமரை போல இருக்கக்கூடிய அவருடைய கை நிறம், அவருடைய கண்கள்ல இருக்கக்கூடிய அந்த கருணை, இதெல்லாம் பார்க்கிறார் ஆஞ்சநேயர்.
இதெல்லாம் பார்த்து சுக்ரீவனை பார்த்து சொல்றாரு, அடடா இவாளை பார்த்தா பயப்படுறீர் நீங்கள். ஆமா இத பாரு, கையில வில்லும் கையுமா ஏந்திட்டு வந்திருக்கா, என்ன அடிக்க வந்திருக்கா. நீங்க ஏன் இப்படி நினைக்கிறீள்? நீங்க யார பார்த்தாலும் ஏன் வாலி அனுப்பிச்சு வந்திருக்கா, நீங்க ஏன் எப்பவுமே இப்படி நினைக்கிறீள்? வேற விதமா நினைப்போமே நம்ம. ஏன் 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 இப்படி நினைக்க கூடாது? பாரு, அவளை பார்த்தா ஒரு பெரிய ராஜா போல தெரியறது, ஏதோ ஒரு தேசத்துக்கு ராஜா போல இருக்கு. அவர் ராஜா ராமச்சந்திரன் இல்லையா, ராஜா. அவர் ராஜா போல தெரியறது. ராஜாவுக்கும் ஸ்நேகம் இருக்கும். அதனால வாலிக்கும் இவருக்கும் ஏதோ ஒரு ஸ்நேகம் ஏற்பட்டிருக்கும். அதனால அந்த வாலி அனுப்பிச்சிருக்காங்கிற நீங்க என்னடா இங்க உட்காந்து கதை பேசிட்டு இருக்கேல, அவ நம்மளை பாத்துற போறா, கிளம்புங்கோ அப்படின்னு சுக்ரீவன் சொல்ல, உடனே ஆஞ்சநேயர் சொல்றார், நம்ம ஏன் இப்படி நினைக்க கூடாது? அவரை நம்ம ஸ்நேகம் பண்ணிட்டு வாலி அடிச்சுட்டா அதை செஞ்சிடலாமே. அவரை போய் நம்ம ஸ்நேகம் பண்ணிப்போம். ஸ்நேகம் பண்ணிட்டு அவர் கையில தான் அந்த வில்லை ஏந்திட்டு வந்திருக்காரு இல்லையா, அதை கொண்டு வாலி அடிச்சுட்டா என்ன? எப்படி இருக்கு பார்த்தீங்களா அனுமாருடைய திருஷ்டி. இதுதான் புத்திர் பலம் யசோ தைரியம் நிர்பயத்துவம் அரோகதா. அவரை நினைச்சாலேயே அந்த புத்தி, அவருடைய புத்தி சமயோசிதமா இருக்கணும். அந்த புத்தி சமயத்துக்கு கெக்க பக்கன்னு அசடு வழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா போய் புத்திசாலியா இருக்கிறது ஒரு பிரயோஜனம் இல்லையே. சமயத்துக்கு இருக்கணும் அந்த புத்தி. இப்ப சமயத்துக்கு அந்த சமயோசித்த புத்தின்னு அதை தான் சொல்லுவா. சமயோசித்தமா இப்படி யோசிச்சாரு பாருங்க. சமயோசித்தமா யோசிச்சு, நீ வாலி அவளை ஸ்நேகம் பண்ணிட்டு இருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களே, நம்ம ஏன் அவளை ஸ்நேகம் பண்ணிட்டு வாலி அடிக்க கூடாது அப்படிங்கிறார் ஆஞ்சநேயர். அட என்ன பேசுறீர் நீங்கள்? வாலி கிட்ட இல்லாத சம்பத்தா, அவன்கிட்ட இல்லாத ஐஸ்வர்யமா? அவன் என்ன பண்ணிருப்பான், இவா 2 பேரையும் ஆளுக்கு எடுத்திருப்பான். எடுத்து இவாளுக்கு ஏராளமான தனம் தாண்டியம் எல்லாம் கொடுத்திருப்பான். கொடுத்து சுக்ரீவன் அடின்னு அனுப்பியிருக்கான். ஆனா நம்ம கிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணு கிடையாது. நம்ம என்னத்தை கொடுத்து இவாளை ஸ்நேகம் பண்ணிக்க முடியும்? இங்க பாருங்கள், கொடுத்தாதான் ஸ்நேகம் வரும்னு நீங்க நினைக்கிறேன். இப்ப நீங்க என்ன கொடுத்தேன்னு நான் இங்க வந்து உங்க கூட இருக்கேன். ஆமா, ஏன்னா நீங்க என்னுடைய தோழன். அதனால நீங்க நான் ஒண்ணும் கொடுக்காமலே என் கூட வந்து இருக்கேன். ஆனா அவ அப்படி இல்லையே, அவளும் அப்படிப்பட்டவாளாதான் இருப்பான்னு எனக்கு தோன்றுது. நீ ஒண்ணு கொடுக்க வேண்டாம். ஆனா அவ எனக்கு தோழன் நீன்னு உங்க கூட வந்து இருக்காரா இல்லையா பாருங்க. எனக்கு அப்படித்தான் தோன்றது. அப்படியா? என்னமோ நீ புதுசா சொல்றியேப்பா, எனக்கு அப்படி தோணலையே. எனக்கு சந்தேகமா தான் இருக்கு அவளை பார்த்தா. சரி, உங்க சந்தேகத்தை நான் நிவர்த்தி பண்ணி வைக்கிறேன். நான் போய் விசாரிக்கிறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க இங்க உள்ள நிம்மதியா இருங்கள், குகைக்குள்ள போய் இருங்கள். நான் போய் விசாரிச்சுன்னு வரேன். அவ யாரு என்னன்னு நான் போய் விசாரிச்சுன்னு வரேன். நல்லவாளா இருந்தா நம்ம ஸ்நேகம் பண்ணிப்போம், அவ்வளவுதானே அப்படின்னதும், சரி நீங்க போய் விசாரிங்கோ. ஒருவேளை அவ ரொம்ப நல்லவாளா இருந்தா இங்க அழைச்சின்னு வாங்கோ. இல்ல வாலி அனுப்பிச்சுதான் வந்திருக்கான்னு தெரிஞ்சதுன்னா அங்கேருந்தே ஒரு செய்கை காட்டுங்கோ, நான் ஓடியே போயிடுறேன். எங்கேயாவது ஓடிடுறேன். ஒரு ஊர் பார்த்து வச்சிருக்கேன், இங்க ஓடிடுறேன். அங்கேருந்து செய்கை மட்டும் காட்டுங்கோ, நான் ஓடிடுறேன். அது அப்படிலாம் அந்த நிலைமையெல்லாம் ஏற்படாதுன்னு எனக்கு தோன்றது. சரி நீங்கள் இருங்கள், நான் போய் பார்த்துட்டு வரேன். நீ இப்படியே போக கூடாது, வேற வேஷம் போட்டுட்டு போ. சுக்ரீவன் சொல்றான், இப்படியே போகாதீங்கோ. ஏன்னா நீங்கள் வானரன், உங்களை பார்த்தாலே தெரிஞ்சிடும் நானும் இங்கதான் இருக்கேன்னு. நான் இங்கதான் எங்கேயோ உட்காந்துருப்பேன்னு தெரிஞ்சிடும், ஒருவேளை வாலி அனுப்பிச்ச ஆளா இருந்தா. அதனால நீங்கள் இந்த வானர ரூபத்துக்கு போகாதீங்கோ, வேற ஏதாவது ரூபம் எடுத்துட்டு போங்கோ. ஏன்னா அவர் சர்வ யோகீஸ்வரரா இருக்கிறதுனால ஆஞ்சநேயர் இச்சா ரூபம் அவரால் எடுத்துக்க முடியும். அதனால இவன் சொல்றான், கபி ரூபம் பரித்யஜ்ய ஹனுமான் மாருதாத்மஜஹா பிக்ஷு ரூபம் ததோ பேஜே ஷடபுத்தி தயா கபிஹி பிக்ஷு ரூபம் ததோ பேஜே. இந்த வானர ரூபத்தை எடுத்துட்டு பிக்ஷு ரூபத்துல போங்கள்ங்கிறான் சுக்ரீவன். பிக்ஷுனா ஒரு சன்னியாசி போல வர. பிக்ஷு ரூபத்துல போங்கள். அப்ப பிக்ஷு ரூபத்துல இருந்தா உங்களையே அடிக்க மாட்டான், இல்லைன்னா உங்களையே அடிச்சாலும் அடிச்சிருவான். அந்த பிக்ஷு ரூபத்திலேயே போங்கள் அப்படின்னு இவ்வளவு நிர்பந்தப்படுத்துறானே, இவ்வளவு தூரம் சொல்லின்னு இருக்கேன், நிர்பந்தப்படுத்துறானேன்னு நினைச்சிருந்தார் ஆஞ்சநேயர். சரி, உன்னுடைய சந்தோஷத்துக்காகவாவது நான் பிக்ஷு ரூபத்திலே போறேன்ப்பா, அவ்வளவுதானே அப்படின்னு தன்னுடைய கபி ரூபத்தை மறைச்சுட்டார். பிக்ஷு ரூபத்தை எடுத்துட்டார். இச்சாமயமான ரூபம் பிக்ஷு ரூபம், அதை எடுத்துட்டார். ஏன்னா இவர் பூர்ண ஞானி ஆஞ்சநேயர், அவனோ ஸ்வயம் அஜ்ஞானி சுக்ரீவன். இதுதான் ஆச்சாரியன். இதான் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினால இப்ப பகவான் கிடைக்கிறார் சுக்ரீவனுக்கு. இதுதான் நம் சம்பிரதாயம். நம் சம்பிரதாயம் வந்தது இல்லையா சபரி மோட்சத்துல, அதே போலதான் இங்க.
ஆச்சாரியனுடைய கட்டாட்சம் தான் என்னைக்குமே அஜ்ஞானியா இருக்கக்கூடிய சிஷ்யனை கூட அப்படி கரையேத்தி கொண்டு போய் பகவான் இடத்துல சேர்த்துடும் அப்படின்னு பூர்ண ஞானியா இருப்பார் ஆச்சாரியன். சாமானிய பிரஜைகளோ பூர்ண அஜ்ஞானியா இருப்பார்கள். பகவானை கண்டு பயப்படவும் பயப்படுவார்கள், இன்னும் கேட்டா பகவானை சந்தேகிக்கவும் சந்தேகிப்பார்கள், பகவானை தூஷிக்கவும் தூஷிப்பார்கள். ஆனால் ஆச்சாரியன் தான் அவரிடத்துல இருக்கிற அஜ்ஞானத்தை எல்லாத்தையும் போக்கி ஞானத்தை உண்டாக்கி கொண்டு போய் பகவான்கிட்ட சேர்க்கிற அந்த அழகு, அது ஹனுமத் சமாஸ்ரயணத்தினால இப்ப வருது சுக்ரீவனுக்கு. ஆச்சாரியனுடைய அனுகிரகம் கிடைச்சதுனால இப்ப பகவான் கிடைக்க போறார். ஆஞ்சநேயர் புறப்படுறார், பிக்ஷு ரூபத்துல புறப்படுறார். புறப்பட்டு நேரே ராமபிரான் எதிரில வந்து நிக்கிறார். நின்று வர 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 அப்படியே ராமபிரானுடைய பிரசன்னமான முகம், அவருடைய வாட்ட சாட்டமா இருக்கக்கூடிய அவருடைய திருமேனி, இதெல்லாம் பார்த்து அப்படியே தன்னுடைய ஹிருதயத்தை பறி கொடுக்கிறார் ராமபிரான் கிட்டக்க. பறி கொடுத்து இப்படி ராமபிரானை வந்து எதிரில நின்று இப்படி பார்த்துட்டார். எதிரில நின்று பார்த்த உடனே ராமபிரான் ஏற இறங்க பாக்குறார். யாருப்பா யாரு? பிக்ஷு ரூபத்துல வந்திருக்காரு, ஆனா பூர்ணமா அப்படி பிக்ஷு போலவும் தெரியல. பார்த்தா இப்படி ஏற இறங்க பாக்குறார் ராமபிரான். அவர் கைகளை குபிச்சுக்கிறார். ஆஞ்சநேயர் கைகளை குபிச்சுன்னு கேட்கிறார், ராஜரிஷி தேவ பிரதிமௌ தாபசௌ சம்ஷிதவ்ரதௌ தேசம் கதமிமம் பிராப்தௌ பவந்தௌ வரவர்ணினௌ. ராஜரிஷி தேவ பிரதிமௌ, யாரு நீங்கள்? தேவர்களா, ரிஷிகளா, ராஜாவா, இல்ல ராஜரிஷியா? வாட்ட சாட்டமான திருமேனி, கையில கோதண்டம், இதெல்லாம் பார்த்தா ராஜாக்கள்னு தோன்றது. ஆனால் போட்டு இருக்கிற வேஷமோ தபஸ்வி வேஷம். தலையில ஜட்டாபாரம், மர உரி இடுப்புல, தபஸ்வி வேஷம். ஒருவேளை ராஜரிஷியோ? ராஜாக்களே ரிஷிகள் ஆயிட்டா இப்படிதான் இருப்பா ராஜரிஷிகள். ராஜரிஷிகளா நீங்கள்? ராஜரிஷி தேவ பிரதிமௌ, இல்ல தேவர்களா? ஒருவேளை ராஜரிஷிகளா? தாபசௌ சம்ஷிதவ்ரதௌ, தபசையே விரதமாக வச்சுட்டு வந்திருக்கீரோ? தபஸ்வி வேஷம் உங்களுக்கு நன்னா இல்லையேங்கிறார் ஆஞ்சநேயர். இதை பார்த்துட்டு நல்ல சந்தன தாம்பூலங்கள்லாம் அணிஞ்சிக்க வேண்டிய, தைலம் அணிஞ்சிக்க வேண்டிய உங்களுடைய கோமளமான இந்த திருமேனி இப்படி மரவுரிய கட்டின்னு வந்திருக்கேளே, எப்படி இருக்கு உங்களுடைய புஜம்? வாட்ட சாட்டமா இருக்கக்கூடிய இந்த புஜத்துக்கு பட்ட பீதாம்பரம் அல்லவோ சாத்தனும். நீங்களோ மரபுரிய கட்டிண்டு சர்வ மகுடமும் சர்வலோகேஸ்வரனா இருக்கிறதுனால, லோகத்துக்கு உண்டான சர்வலோகேஸ்வரன் சொல்லக்கூடிய ரத்ன கச்சிதமான கிரீடம் சாத்த வேண்டிய இந்த தலையில ஜட்டாபாரம் அல்லவோ இருக்கு. மாத்திக்க சொன்னா கூட மாத்திக்க மாட்டேள் போல இருக்கே. ஏன்னா அந்த அளவுக்கு அத விரதமா வச்சுன்னு வந்திருக்கீரோ. தாபசௌ சம்ஷித விரதௌ. பரதன் வந்து அப்படி கெஞ்சினானே அயோத்தியா காண்டத்துல, வந்து இந்த வேஷம் வேண்டாமன்னா வந்து மாறிடுங்கோ, மறுபடியும் பழையபடி ராஜாவா வந்து இருங்கோ, இல்ல இந்த வேஷம் தான் உங்களுக்கு உச்சிதமா, எனக்கு தெரியலையேன்னு பரதன் வந்து அவ்வளவு அழுத போதிலும் இல்ல நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு இருந்தார் இல்லையா பிரபு. இதுதான் என்னுடைய பித்ருவாக்கிய பரிபாலனம்னு இருந்தார். அது போல இப்ப மாத்திக்கோங்கோ, ஒரு பட்டு பீதாம்பரம் அணிஞ்சுக்கோங்கோன்னு சொன்னா கூட மாத்திக்க மாட்டேன் போல இருக்கே. ஏன்னா அந்த அளவுக்கு தாபசௌ சம்ஷித விரதௌ, அப்படி அத விரதமா வச்சுட்டு வந்திருக்கேளே உங்களுடைய அனுஷ்டானத்தை. சிம்ம விப்ரேக்ஷிதௌ வீரௌ மகாபால பராக்கிரமௌ, உங்களுடைய பராக்கிரமம், உங்களுடைய தேஜஸ் இதெல்லாம் பார்த்தா ஒரு சிம்மம் எப்படி புறப்பட்டு வந்தா அப்படி அவ்வளவு தேஜஸோட அவ்வளவு கம்பீரியத்தோட வந்து நிக்குமோ அது போல இருக்கு உங்களுடைய தேஜஸ். ஹஸ்தி ஹஸ்தோ பமபுஜௌ துதிமந்தௌ நரர்ஷபௌ. ஹஸ்தி ஹஸ்தௌனா கைகள், உங்களுடைய இந்த மிருதுவான கைகள் பட்டு பீதாம்பரம் அணிஞ்சிக்க வேண்டிய கைகள் இல்லையா. பிரபயா பர்வதேந்திரௌசௌ யுவயோர பவாசி சௌ பத்மபத்ரே க்ஷணௌ வீரௌ ஜட்டாமண்டலதாரிணௌ. பத்மம் போல இருக்கக்கூடிய உங்களுடைய கண்கள், புண்டரீக விசாலாக்ஷௌ, விசாலாக்ஷௌ
விசாலமா இருக்கக்கூடிய உங்களுடைய கண்கள் சூரிய சந்திரர்கள் போல இருக்கக்கூடிய உங்களுடைய கண்கள் சந்திர சூரியௌ வசுந்தராய. இதெல்லாம் பார்த்தா எனக்கு ஏதோ ஒரு மனுஷ ரூபம், என்னவோ மனுஷ ரூபம் போல இருக்கு. ஆனா இந்த ஆஜானுபாகுவா இருக்கக்கூடிய இந்த திருமேனிய பார்த்தா புண்டரீக விஷாலாக்ஷவ் அப்படிங்கிறதுக்கு பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியானம் இங்க. அதாவது வேதத்துல வருது இல்லையா, கப்பியாசம், பகவானுடைய அந்த கண்கள் எப்படி இருக்கு அப்படின்னு வேதத்துல வர்ணிக்கப்படுறது. வேத மந்திரம் அடியேன்னு சொல்லக்கூடாது, இருந்தாலும் ராமாயணம் வேதசிய உபபிரம்மணார்த்தாய, அதனால அதே பதம் இங்க வருது, புண்டரீக விசாலாட்சம். அப்படி இருக்கக்கூடிய அந்த கண்கள், அப்படி விசாலமா இருக்கக்கூடிய கண்கள் அந்த வேதத்துல சொல்லப்பட்ட அந்த பரபிரம்மம் தேயோ நாராயண சதா, அந்த நாராயணன்னு சொல்லக்கூடிய பரபிரம்மம் தானே நீங்கள் அப்படின்னு ஆஞ்சநேயர் கேட்டதாக பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியானம். ஆனா பரபிரம்மம் தானே நீங்கள் அப்படின்னு ஓப்பனா கேட்டுடக்கூடாது, இருந்தாலும் இந்த ரூபம் சௌந்தர்யம் இதெல்லாம் அப்படி வர்ணிக்கிறதாக வந்து கடைசியில வந்து நிக்கிறது அங்கதான். உபௌ யோக்யாவஹம் மன்யே ரக்ஷிதும் பிருத்திவீமிமாம் சசாகரவனாம் கிருத்ஸ்னம் விந்தமேருஹு விபூஷிதாய. நீங்கள் இந்த சர்வலோகத்தையும் ஆள வல்லவர் அப்படின்னு தெரியறது உங்களை பார்த்தா. உபௌ யோக்யாவஹம் மன்யே, உங்களுடைய யோக்கியத்தைய பார்த்தா அண்ட சராச்சரங்களையும் உங்களால ஆள முடியும்னு எனக்கு தெரியறது. இந்த பிருத்திவியே ரட்சிக்க வந்தவர் போல எனக்கு தெரியறது. மன்யே ரட்சித்தும் பிருத்திவி மிமாம், இந்த பிருத்திவியே ரட்சிக்க வந்தவரோ நீங்கள் அப்படின்னு கேட்டு இவ்வளவு தூரம் கேட்கிறேன். நீங்க யாருன்னு சொல்லாததுக்கு என்ன காரணம்? ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? ஓஹோ, ஒருவேளை நான் யாருன்னு சந்தேகமா? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாததுனால சொல்றீரா அப்படின்னு அந்த பிக்ஷு ரூபம் போயிடுத்து. அடுத்து தன்னுடைய கபி ரூபத்துக்கே வந்துட்டார் ஆஞ்சநேயர். ஏவம் மாம் பரிபாஷந்தம் கஸ்மாத் வை நாபிபாஷதஹ சுக்ரீவோ நாம தர்மாத்மா கஸ்சித் வானர புங்கவஹ பிக்ஷு ரூபம் பிரதிச்சன்னம் சுக்ரீவ பிரிய காரணா ரிஷ்யமூகாதிஹ பிராப்தம் காமகம் காமச்சாரிணா ஏவம் மாம் பரிபாஷந்தம். இவ்வளவு தூரம் நான் கேட்கிறேனே, நீங்கள் இன்னும் எதுவும் பேசாததுக்கு என்ன காரணம்? இப்படி ஏற இறக்க பெருமாள் ஆஞ்சநேயரை பார்க்கிறாரே தவிர பேச மாட்டேங்கிறார். எதுவும் பேசாம இருக்கையில என்ன காரணம்? நான் யாருன்னு சந்தேகமா? நான் யாருன்னா நான் ஒரு வானரன், நானு, என் பெயர் ஆஞ்சநேயன், மகாராஜா சுக்ரீவனுடைய மந்திரிடா. மகாராஜா சுக்ரீவனுடைய மந்திரி. சுக்ரீவன் ஒரு பெரிய தர்மாத்மா இங்க இருக்கான். சுக்ரீவோ நாம தர்மாத்மா கஸ்டித் வானர புங்கவஹா, சமஸ்த வானர சாம்ராஜ்யத்தையும் கட்டி ஆள வல்லவனான அவனுக்கு நான் மந்திரி, அவனுக்கு நான் மந்திரியானவன். மகாராஜா சுக்ரீவனுடைய மந்திரி நானு. நான் இந்த பிக்ஷு ரூபத்துல வந்தது இப்ப கபி ரூபத்துல ஆயிட்டேன், ஏதோ என்ன மாயாஜாலம் பண்ணிட்டு இருக்கான், நேரடியா ஏன் வரலன்னு என்ன நினைச்சுக்காதீங்கோ. அது என் மகாராஜா சொன்னதுனாலதான். பிக்ஷு ரூப பிரதிச்சன்னம் சுக்ரீவ பிரிய காரணா, சுக்ரீவ பிரிய காரணாத்து, சுக்ரீவனுடைய பிரியத்துக்காக இப்படி வந்தேன். எனக்கு ஒண்ணு இப்படி வரணும்லாம் இஷ்டம் இல்ல. சுக்ரீவனுடைய ஆக்ஞிய, என்னுடைய மகாராஜாவுடைய ஆக்ஞிய நான் இப்படி வரணும்னு அதனால வந்தேன். எங்க இருக்கார் உன்னுடைய மகாராஜா? என் மகாராஜா எங்க இருக்காருன்னா ரிஷமூகத்துல இருக்கார். அவருடைய கதையே ஒரு சோக கதை, ஏதோ அங்க இருக்கார். அவரை நான் அறிமுகப்படுத்துறேன். நான் கேட்டதுக்கு நீங்கள் எதுவும் பதில் சொல்லலையே, சொல்லுங்கள், உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு ஆஞ்சநேயர் இவ்வளவு கேள்வி கேட்டிருக்காரு இல்லையா? இப்ப இதுக்கு பகவான் பதில் சொல்லணும். என்ன பதில் சொல்லலாம்? தான் நேரடியா பதில் சொல்லல, இப்படி திரும்பி பார்க்கிறார், சிரிச்சுக்கிறார், இப்படி திரும்பி பார்க்கிறார். சௌமித்ரே, லக்ஷ்மணா, இவர் கேட்கிறார், பதில் சொல்லு. தமப்யபாஷா சௌமித்ரே சுக்ரீவ சச்சிவம் கபிம் வாக்ஞம் மதுரைர் வாக்யைஹி ஸ்ரேயயுக்த மரிந்தமோ தமப்யபாஷ சௌமித்ரே. சுக்ரீவனுடைய மந்திரி வந்திருக்காராம். சௌமித்ரே, நம்ம யார தேடின்னு வந்தோமோ அவன் வந்துட்டான். அவனுடைய மந்திரி வந்துட்டான்னா அவனையே பார்த்தது போலதானே.
அதனால தமபியபாஷ சௌமித்ரே, சௌமித்ரே இவருக்கு பதில் சொல்லு, இவர் கேட்ட கேள்விகளுக்கு நீ பதில் சொல்லு அப்படின்னு. ஏன் பெருமாள் நேரடியா அவர் பதில் சொல்லலாமே, லக்ஷ்மணரை விட்டு பதில் சொல்றாரே அப்படின்னு பார்த்தா பதில் சொல்றார். அதுக்கு 4-5 காரணங்கள் சொல்லலாம் இங்க. ஆனா பிரதானம் வேற காரணம். முதல்ல ஒரு ராஜா அப்படிங்கிற தோரணையும், ராஜாங்கிற தோரணை, ஒரு ராஜா நேரடியா யார்கிட்டையும் போய் அப்படி பேச மாட்டான். யாராவது வந்தா கூட தனக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தன்னுடைய பாடி கார்டை கூப்பிட்டு, அது அங்க வந்திருக்காளே யாரோ, என்னன்னு கேளு, என்னன்னு விசாரி அப்படின்னு கேப்பா. அத அந்த கூட இருக்கிறவன் போய் விசாரிச்சுன்னு வருவான், இல்ல கூட போய் அவன் பதில் சொல்லுவான். பதில் சொல்லி வந்து ராஜா கிட்டக்க திரும்பி தெரிவிப்பான். இல்ல ராஜா ஏதாவது சொல்லணும்னா கூட நீ சொல்லுப்பா, நீ பதில் சொல்லு அப்படின்னு தன்னுடைய அசிஸ்டண்ட பார்த்து சொல்லிட்டா போறோம். தானே பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அப்ப ராஜாங்கிற தோரணையில ராமபிரான் இப்ப பதில் சொல்லலையோ அப்படின்னு பார்த்தா அப்படி அல்ல. குஹனுக்காக கூட ஓடின பிரபுவாச்சே. குஹன் அங்க ஓடி வரான்னா தனக்கு தாங்க முடியாம நீ ஏன்பா ஓடி வர, நான் வரேன்னு கூட ஓடினு வராச்சே ராமபிரான். அப்படிப்பட்ட அவரா சௌமித்ரே நீ பதில் சொல்லுன்னு ராஜாங்கிற தோரணையை எடுத்து காட்ட போறார்? அப்படி கிடையாது. பின்ன எதுக்கு பதில் சொல்ல தெரியலையா, பதில் சொல்ல தெரியாதா பிரபுவுக்கு? அப்படியும் கிடையாது. இல்ல சீதா விரகமா, இல்ல பிராட்டியினுடைய விரகத்தினால பதில் சொல்ல விரும்பலையான்னு பார்த்தா, ஆஞ்சநேயரை பார்த்த உடனே ஒரு பிரசன்னத்தை வந்துடுத்து. அதுவும் சுக்ரீவனுடைய மந்திரின்னு வேற சொல்லிட்டார். யார தேடிட்டு வந்தா சீதை கிடைப்பளோ இப்ப அவரை பார்த்தாச்சு. அதனால இன்னும் பிரசன்னத்தை ஆயிடுத்து அவருடைய முகம், பெருமாளுடைய முகம். சீதையை அடைஞ்சுட்டதாகவே நினைச்சிட்டார். இனி எந்த சுக்ரீவனை பார்த்தா இப்ப சீதா பிராட்டி எங்க இருக்காருங்கிறத தெரிஞ்சிடுமோ அந்த சுக்ரீவனை பார்க்க போறோம். ஆனா சுக்ரீவனுடைய மந்திரி நம்ம எதிரிலேயே வந்து நின்றுட்டார். இதை விட சந்தோஷம் என்ன இருக்கு? அதனால இப்ப சீதா விரகமும் இல்ல, பிற பகவான்கிற ரீதியில இருக்காளான்னு பார்த்தா அதை வேணா சொல்லலாம். ஏன்னா பொதுவாவே ஒரு பக்தர்கள்ட்ட பேசுறத விருப்பப்படுவா. லக்ஷ்மணனுக்கு அத்தகைய துணை இல்லை. வனவாசம் பூரா பகவானுடைய கைங்கரியம் கிடைச்சது, பிராட்டியினுடைய கைங்கரியம் கிரமேண கிடைச்சது. ஆனா பகவானோட தான் எப்படிலாம் கைங்கரியம் பண்றோம், தனக்கு எப்படிலாம் பகவான் அனுகிரகம் பண்றாருங்கிறத லக்ஷ்மணர் போய் யார்கிட்டயோ ஷேர் பண்ணிக்கணும் இல்லையா? அது ஒரு ஆனந்தம். பகவத் தரிசனம்ங்கிறது கூட கிடைச்சிடும் நமக்கு. ஆனா அந்த பிரபு நமக்கு எப்படி அனுகிரகம் பண்ணிருக்கான்ங்கிறத ஒரு சக பாகவதோத்தமர்கள் கிட்டக்க போய் பகிர்ந்துக்கிறது அவ்வளவு ஒரு ஆனந்தம். இந்த சாமானிய இப்ப இருக்கக்கூடிய அர்ச்சா திருமேனிலேயே நமக்கு அந்த ஆனந்தம் இருக்கு. நம்ம போய் நின்றுட்டு அர்ச்சா திருமேனியினுடைய எதிரில நம்ம போய் பெருமாள் எதிரில நின்று அந்த பெருமாளுடைய அபயஹஸ்தத்துல இருந்தோ வக்ஷஸ்தலத்துல இருந்தோ ஒரு பூ நம்ம கிட்டக்க வந்துட்டா கூட அதை நம்ம எவ்வளவு ஒரு பேரனுகிரகமா நம்ம நினைச்சுப்போம். நினைச்சு உடனே நம்ம என்ன செய்வோம், அதை போய் யார்கிட்டயாவது ஷேர் பண்ணணும். நம்மளுடைய அனுபவத்தை போய் யார்கிட்டயாவது, எனக்கு எப்படி பகவான் இன்னைக்கு கிருபை பண்ணான் அப்படிங்கிறத உடனே நம்முடைய சக பாகவதோத்தமர்கள்ட்ட போய் ஷேர் பண்ணணும். அவள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுல இருக்கிற ஒரு ஆனந்தம் அது ஒரு தனி இல்லையா? அத்தகைய ஆனந்தத்தை இத்தனை நாள் மிஸ் பண்ணிட்டார் லக்ஷ்மணர். இத்தனை நாள் நினைக்கிறார், நம்ம கூட யாருமே இந்திய ஊர்மலையாவது அழைச்சின்னு வந்திருக்கலாமே. அடிக்கடி இது லக்ஷ்மணர் நினைக்கிறார். நினைச்சு கொண்டு அழைச்சின்னு வந்திருந்தா இன்னைக்கு பத்தியா எனக்கு பிரபு எப்படி அனுகிரகம் பண்ணார் அப்படின்னு நித்தியம் போய் ஊர்மலையிட்ட சொல்லிட்டு இருப்பார். போய் சொல்லுவார், இன்னைக்கு எனக்கு ராமபிரான் அண்ணா எனக்கு இப்படி பேசினார், அப்படி பேசினார், எனக்கு இப்படி அனுகிரகம் பண்ணார்னு போய் கூட உட்காந்து பகிர்ந்துக்க கூட எனக்கு யாரும் இல்லையே, யார்கிட்ட சொல்லிப்பேன், என்னுடைய பகவத் அனுபவத்தை நான் யார்கிட்ட போய் பகிர்ந்துப்பேன் அப்படின்னு தெரியாத லக்ஷ்மணர் இன்னொரு சகல சாஸ்திரங்கள் படிச்ச 2 பேர் வித்வான்களா இருந்தா அந்த 2 பேரையும் சேர்ந்து பேச விடுவா. ஒரு வித்வான்கள் என்ன பண்ணுவா, ஒரு மகான்கள் 2 வித்வான்களா இருந்தா அவ 2 பேரையும் பேச விடுவா. பேச விட்டுட்டு தான் அதுக்கு உட்காந்து பார்த்துட்டு இருப்பா. 2 பேரும் எப்படி பேசிக்கிறா, வாக்கியார்த்த சபை அப்படின்னு பேர். அஷ்டாவக்ரன் சரித்திரத்துல பார்த்தோம், மகாபாரதத்துல வாக்கியார்த்தம். அங்க 2 பேரும் வாக்கியார்த்தம் பண்ணுவா. அதுக்கு அந்த ராஜா சாட்சியா உட்காந்து பார்த்துட்டு இருப்பா. அது போல இது அப்பேற்பட்ட வாக்கியார்த்தம் பண்ணக்கூடிய சதசும் இல்லை. இது இருக்கிறதோ சீதை எங்கேன்னு தேடிட்டு இருக்கக்கூடிய துக்காக்கிராந்தமான விஷயம், அந்த கட்டம். அப்ப போய் வாக்கியார்த்த சபையெல்லாம் ஒண்ணு ஏற்படுத்தல ராமபிரான். லக்ஷ்மணரும் அவ்வளவு சகல சாஸ்திர பண்டிதனா இருக்கிறதுனால, ஆஞ்சநேயரும் இப்ப சகல சாஸ்திர பண்டிதனா இருக்கிறதுனால சாஸ்திரஜர்கள் கூட பேசினா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க ஆசைப்படுறாரோ ராமபிரான்னா. அடுத்தது ராமபிரான் பேசுறார் லக்ஷ்மணரை பார்த்து. வந்திருக்கிறவரை பார்த்தா சகல சாஸ்திரமும் கரை கண்டவர் போல தெரியறது. அவர்கிட்ட எல்லா வேதமும் பரிமளிக்கிறது.
நான் ரிக்வேத வினீதஸ்ய நான் எதுர்வேஜ தாரிணௌ நா சாமவேத விதுஷः சக்யமேவ விபாஷிதௌ நான் ரிக்வேத வினீதஸ்ய. ரிக்வேதத்துலதான் பொதுவா அந்த ரிக்குகள் இருக்கு, ஸ்ருதி இருக்கு. இப்ப ஆஞ்சநேயர் ராமபிரான ஸ்துதி பண்ணதுனால அந்த ரிக்குகள் அப்படியே அவருடைய வாக்கியத்துல கொட்டிடுது. யஜுர்வேதத்துலதான் பகவத் ஆராதனம் இருக்கு. இப்ப ராமபிரான இப்ப இவ்வளவு தூரம் ஸ்தோத்திரம் பண்ணி ஆராதனம் பண்ணாரு இல்லையா ஆஞ்சநேயர், அதனால அந்த யஜுர்வேதத்தினுடைய பரிமளம் இப்ப வீசறது. தா யஜுர்வேத தாரிணிஹி தாரிணஹா. ஆஞ்சநேயர் பேசினாலே கானம் பண்றது போல இருக்குமா. இதுல சங்கீத ஞானமும் அவரிடத்துல இருக்கு. அதனால அவர் பேசினாலே கானம் பண்றது போல இருக்கும். சாமவேதத்தை தான் பொதுவாக கானமாக சொல்லுவார்கள். அதனால நான் சாமவேத விதுஷா சக்கியமேவம் விபாஷிதோ. அந்த சாமவேதத்துல இருக்கக்கூடிய அந்த துவனி நல்ல மத்தியமத்துல பேசுறார். பேசுறதே பாடுறது போல இருக்கும், பாடுறதே பேசுறது போல இருக்கும். அந்த சங்கீத வித்வான்களுக்கு பொதுவாவே இப்ப ஆஞ்சநேயர் பேசுறதே அவ்வளவு மதுரமா இருக்கிறதுனால பேசுறதே கானம் போல இருக்கு. ஸ்வரங்கள்ல மத்தியம ஸ்வரம்னு பார்த்தா பஞ்சமம், அந்த பஞ்சமம் தான் உயர்ந்த ஸ்வரம். அந்த பஞ்சமத்துலதான் கோகில பட்சி என்னைக்கும் துவனி கொடுக்கும். அதனாலதான் கோகிலங்கள்லாம் பஞ்சம ஸ்வரத்துல இருக்கிறதுனாலயே அதனுடைய ஸ்வரம் ரம்யமாக இருக்கும். அத்தகைய பஞ்சம ஸ்வரத்துல எடுத்து ஆஞ்சநேயர் பேசினதுனால நான் சாமவேத விதுஷா, அத்தகைய சாமவேதத்தினால கரை கண்டவர் அப்படின்னு தெரியறது. இவரை பார்த்தாலேயே சகல சாஸ்திரங்கள் அறிந்தவர்னு தெரியறது. அதனால லக்ஷ்மணா இவரிடத்துல நீதான் பேசணும் அப்படிங்கிற தோரணையில சொல்றான். ஏன்னா சாஸ்திரஜர்களோட பேசினா அது ஒரு அழகா இருக்கும். மேல லக்ஷ்மணனுடைய ஹிருதயத்தை ராமபிரான் புரிஞ்சுன்னு இருக்கிறதுனால தான் படிச்ச சாஸ்திரங்கள்லாம் யார்கிட்ட பகிர்ந்துக்கிறது, தான் அடைஞ்ச பகவத் அனுபவத்தை யாரோட போய் பகிர்ந்துக்கிறது அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கக்கூடிய லக்ஷ்மணருக்கு உனக்கு ஒரு ஜோடி கிடைச்சிட்டா பார். போய் சொல்லு போ, நீ என்னெல்லாம் மனசுல நினைச்சியோ எல்லாம் போய் இவர்கிட்ட சொல்லலாம். இவர்கிட்ட போய் சொல்லலாம். ராமானுபவம் பூரா போய் யார்கிட்ட சொல்ல முடியும்? ஆஞ்சநேயர்கிட்ட சொல்ல முடியும். அங்க எந்த பொசசிவ்னஸ் இல்ல. சாமானிய மனுஷர்கள்ட்ட பேசினா கூட சம்டைம் பொசசிவ்னஸ் வந்துடும். பாத்தியா, அவன் என்னைக்காவது ஏகாதசி உபவாசமான இருந்தானா அவனுக்கு போய் இவ்வளவு அனுகிரகம் பண்றேன், நான் மாசம் ஏகாதசி உபவாசம் கிடக்குறேன், உன் நாமத்தை சொல்றேன், எனக்கு அனுகிரகம் பண்ணியா பத்தியா அப்படின்னு கோபம் கூட வந்துடும் பெருமாள்கிட்ட. ஆனால் ஆஞ்சநேயர்கிட்ட போய் சொன்னா அது எந்த கோபமும் இல்லை, எந்த பொசசிவ்னஸ் இல்லை, ஒண்ணு இல்லை. அவர் அவ்வளவு சந்தோஷப்படுவார். ராமானுபவம் நமக்கு கிடைச்சிருக்குன்னு தெரிஞ்சா சந்தோஷப்படுற முதல் ஆளே அவர் தான், ஆஞ்சநேயர் தான். அவர்கிட்ட போய் சொல்லலாம். அதனால லக்ஷ்மணர் சொல்ல 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 ஆஞ்சநேயர் அவ்வளவு மதுரமா கேட்க போறார். அதனால உனக்கு ஒரு ஜோடி கிடைச்சாச்சு லக்ஷ்மணா, போய் சொல்லு போ, நீ உன் மனசுல என்னெல்லாம் அனுபவம் ஏற்பட்டதோ போய் சொல்லு அப்படிங்கிற ரீதியில தமப்யபாஷ சௌமித்ரே சுக்ரீவ சச்சிவம் கபிம். இந்த சுக்ரீவனுடைய மந்திரிட்டு உனக்கு மனசுல ஏற்பட்ட அனுபவங்கள் எல்லாம் நீ போய் சொல்லலாம் அப்படிங்கிறதுனால தமப்யபாஷ சௌமித்ரே இல்ல, இவ்வளவு ஆழ அர்த்தம் இருக்கு இதுல. அதனாலயே ராமபிரான் அப்படி கொண்டு போய் கொடுக்கிறார். அந்த சத்சங்கம் தான் எல்லாருக்குமே, இந்த சத்சங்கம் தான் பலம்னு சொன்னோம் இல்லையா, அந்த சத்சங்கத்தினுடைய பெருமை தான் இங்க வருது. என்னைக்குமே பகவத் அனுபவம் கூட ஒரு நிமிஷத்துல முடிஞ்சு போயிடும். ஒரு நிமிஷம் சரி அந்த புஷ்பமாலை நம்ம கைக்கு வந்துதான் பகவானுடைய காருண்யத்தை நினைப்போம், முடிஞ்சிடும். ஆனால் அத வாழ்க்கை பூரா பேசுறதுக்கு நம்ம கூட ஒரு துணை வேணுமே, இந்த சத்சங்கம் வேணுமே, கூட நம்மளுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு சத்சங்கம் வேணும் இல்லையா. வைகுண்டமானாலும் பகவானுடைய சாட்சாத்காரம் தான் அங்க கிடைக்கும். ஆனா தன் கூட ஒரு சகமா உட்கார்ந்து பகிர்ந்துக்க கூடிய அந்த சத்சங்கத்தை தான் மகான்கள் விரும்புவார்கள். அந்த சத்சங்கம் இப்போ உனக்கு கிடைச்சாச்சு லக்ஷ்மணா, போ. இத்தனை நாட்கள் அததான் லக்ஷ்மணன் இல்லையே, கூட யாரும் இல்லையே, பகவானுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்க யாரும் இல்லையேன்னு தவிச்சுட்டு இருந்த லக்ஷ்மணனுக்கு உனக்கு சத்சங்கம் வந்தாச்சு, போ அப்படின்னு ராமபிரான் அனுப்புறார். அப்படி அனுப்பின உடனே லக்ஷ்மணர் முன்னாடி வரார். அவர் பேசுறதுக்கு வரார். அவரு ஏற இறங்க பாக்குறார். ஏன்னா அவர் பேசின விஷயங்கள் அப்படி, அண்ணாவை பத்தி பேசின விஷயங்கள் அப்படியா இருக்கிறதுனால, அத்தகையதா இருக்கிறதுனால மற்றொரு காரணமும் இங்க இருக்கு. பகவான் தானே பேசினாலும் ஆத்மான மனுஷம் மன்னியன்னு தான் பேசுவார், நான் மனுஷன் தான் பேசுவார். ஆனால் எதிரில் இருக்கிறவரும் அத்தகைய உத்தம அதிகாரி ஆச்சரியரா இருக்கிறதுனால அவர் அந்த புண்டலீக விசாலாட்சா, அந்த புண்டலி வேத பிரதிபாதமான அந்த பரம்பொருள் தானே நீர் அப்படின்னு கேட்டதுக்கு இல்லைன்னு பிரபுவுக்கு சொல்ல ஒரு இஷ்டம் இல்லை. இல்ல நான் மனுஷன் தானே பிரம்மாதி தேவதைகளுக்கு எல்லாம் சொல்லுவார். ஆனா ஆச்சரியர்கிட்ட அப்படி சொல்ல மாட்டார். அதை தானே சொல்றதையும் அவர் விரும்பல. அதனாலேயே
அதனாலேயே லக்ஷ்மணன் சொல்லட்டும் அப்படிங்கிறதுனால தம் அப்பியபாஷ சௌமித்ரே, சௌமித்ரே நீ போய் சொல்லு, ஆமான்னு சொல்லு, ஆமான்னு சொல்லுன்னு அர்த்தம் இங்க. ஆமா, அவர் கேட்டார் இல்லையா, கேட்ட கேள்வி எல்லாம் ஆமான்னு சொல்லு அப்படிங்கிற அர்த்தத்தோட கூட லக்ஷ்மணன் அனுப்பினதும் லக்ஷ்மணன் எதிரில் வரார். எதிரில் வந்து படிச்சா பரீட்சை இருக்கு இல்லையா, இல்ல இப்ப அண்ணா சொல்லியிருக்காரு, இதுல சகல வேதங்களும் கரை கண்டவர் இவர்னு சொல்லியிருக்காரு இல்லையா, ரிக் வேதம் யஜுர் வேதம் எல்லாம் சொன்னார் இல்லையா. அப்போ அந்த வேதத்தை சகல வேதங்களும் இவர் கரை கண்டவராக இவருக்கு ஒரு பரீட்சை நான் வைக்கிறேன். லக்ஷ்மணர் வந்து ஒரு பரீட்சை வைக்கிறார் ஆஞ்சநேயருக்கு. என்ன பரீட்சை? பரீட்சை என்ன மாதிரி கொடுக்க போறார் அப்படின்னு ஒரு ஃபில் இன் த பிளாங்க்ஸ், நம்மளா ஃபில் இன் த பிளாங்க்ஸ் சொல்றோம், ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கொடுக்கிறார் லக்ஷ்மணர். இப்போ லோகநாதஹ புரா பூத்வா சுக்ரீவம் நாதமிச்சதி. ஆச்சரியமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல தான் லக்ஷ்மணருடைய பரீட்சை இருக்கு ஆஞ்சநேயருக்கு. fill in the blanks அது இங்கதான் இருக்கு. லோகநாதஹ புரா பூத்வா, லோகநாதஹ புரா பூத்வா சுக்ரீவம் நாதமிச்சதி, சுக்ரீவன் நாதமிச்சதி. அதாவது சுக்ரீவம் நாதம் டேஷ் இச்சதி, அது இங்க சுக்ரீவம் நாதம் டேஷ் இச்சதி. இதை இந்த டேஷை ஆஞ்சநேயர் ஃபில் பண்ணணும். அவர் என்ன ஃபில் பண்றாரோ அதுலதான் இருக்கு அவருடைய கெட்டிக்காரத்தனம். இப்போ இங்க சாமானிய அர்த்தம் இந்த ஸ்லோகத்துக்கு என்னன்னு பார்ப்போம். பார்த்தோம்னா லோகநாதஹ புரா பூத்வா, லோகநாதனா இருந்தவர் இவர். தசரத சக்கரவர்த்தியினுடைய குமாரர்கள் நாங்க 2 பேரும். தாசரதி இவர் 10 திக்கிலும் ரதம் செல்லும் அத்தகைய சக்கரவர்த்தி என்னுடைய தகப்பனார் தசரதர். அதனாலேயே லோகநாதனா இருக்க வேண்டியவர் இவர். தகப்பனாருடைய பித்ரு பைதாமகமான சொத்து பூரா இவருக்கு உண்டு. இருந்தாலும் காரியக்கிரமேன இப்படி புறப்பட்டு வனவாசமா வந்ததுனால லோகநாதஹா புரா பூத்வா, லோகநாதனா இருக்கக்கூடிய இவர் சுக்ரீவம் நாதமிச்சதி, சுக்ரீவனை நாதனாக விரும்புகிறார். சுக்ரீவம் நாதமிச்சதி, சுக்ரீவனை நாதனாக விரும்புகிறார். லோகநாதன் இவர் லோகநாதன், ஆனால் இவர் விரும்புறது சுக்ரீவனை நாதனாக. அதாவது இப்ப தமிழ சொல்றேன், சுக்ரீவம் நாதம் டேஷ் இச்சத்தின்னு சொன்னேன் இல்லையா. சுக்ரீவனை நாதனாக டேஷ் விரும்புகிறார், சுக்ரீவனை நாதனாக அடைய விரும்புகிறார், அல்லது சுக்ரீவனை நாதனாக செய்ய விரும்புகிறார். 2 ஆப்ஷன் இங்க. சூஸ் த கரெக்ட் ஆன்சர். என்ன போடலாம்? சுக்ரீவனை நாதனாக செய்ய விரும்புகிறார், சுக்ரீவனை நாதனாக அடைய விரும்புகிறார். 2 ஆப்ஷன். என்ன போடலாம்? இந்த ஆப்ஷனுக்கு என்ன போடலாம்? என்ன போடலாம் இந்த டேஷ்க்கு? சுக்ரீவம் நாதம் இச்சதி, சுக்ரீவம் நாதம் பிராப்தும் இச்சதி, சுக்ரீவம் நாத்தும் கர்த்தும் இச்சதி. பிராப்தும் இச்சத்தினா அடைய விரும்புகிறார், கர்த்தும் இச்சத்தினா செய்ய விரும்புகிறார். இதுக்கு இப்ப ஆஞ்சநேயர் சுக்ரீவம் நாதம் பிராப்தும் இச்சத்தின்னு சொல்லிட்டாருன்னா அவரை போல மக்கு இனிமே உலகத்திலே கிடையாதுன்னு அர்த்தம். சுக்ரீவனை நாதனாக அடைய விரும்புகிறார்னு ஆஞ்சநேயர் சொல்லிட்டார்னா, ஆனால் சுக்ரீவனை நாதனாக செய்ய விரும்புகிறார், கர்த்தும் இச்சதி அப்படின்னு அவர் சொல்லிட்டாரா. லோகநாதனா இருக்கக்கூடிய பிரபு லோகநாதஹா புரா பூத்வா, புரா பூத்வானா முன்பொரு காலம் லோகநாதனா இருந்தார்னு அர்த்தம் இல்ல, புராதனமான லோகநாதன், என்றென்றைக்கும் அவனே லோகநாதன். அதனால புராஹா லோகநாதஹா பூத்வான் அப்படி வரணும், அது அப்படி பிரிச்சு பதம் பண்ணணும். லோகநாதஹா புரா பூத்வா சுக்ரீவம் நாதமிச்சதி, நாதம் டேஷ் இச்சதி. இதை ஆஞ்சநேயர் ஃபில் பண்ணட்டும் அப்படின்னு இப்படி ராமபிரானை பார்த்து சிரிச்சுட்டான் லக்ஷ்மணர். என்ன சொல்றார் ஆஞ்சநேயர் பார்க்கலாம். பிராப்தம் இச்சத்தின்னு சொல்லிடுவாரா ஆஞ்சநேயர்? அவ்வளவு மக்கள் ஆஞ்சநேயர் இல்லையே. அதனால உடனே துவனி கொடுத்த பதில் சுக்ரீவனை நாதனாக செய்ய விரும்புகிறார், அதுக்காக கிருபையினால புறப்பட்டு வந்திருக்கார் அப்படிங்கிறத புரிஞ்ச ஆஞ்சநேயர் ஈத்ரிஷா புத்தி சம்பன்னா ஜித குரோதா ஜிதேந்திரியாக திரஷ்டவ்யா வானரேந்திரேன திஷ்ட்யா தர்சனமாகதஹ. சுக்ரீவனை நாதனாக செய்ய விரும்பி பிரபு வந்திருக்காரா அப்படின்னு கேட்டுட்டார் ஆஞ்சநேயர். நாதனாக
சுக்ரீவனை வரிக்க வரல, சுக்ரீவனை நாதனாக பிராப்தமிச்சதி இல்ல, சுக்ரீவன் நாதம் கர்த்தமிச்சதி அப்படிங்கிற பதம் போட்டு ஆஞ்சநேயர் சுக்ரீவனை இந்த லோகநாதன் அவன் நாதனாக ஆக்க வந்திருக்கார் அப்படிங்கிறத புரிஞ்ச ஆஞ்சநேயர் எப்பேற்பட்ட பாக்கியவான்கள் நாங்கள், தன்யனானோம் தன்யனானோம் அப்படின்னு ஆஞ்சநேயர் சரணத்துல விழுந்த உடனே சபாஷ் லக்ஷ்மணர் உடனே ராமபிரான் இவர் சொன்னதெல்லாம் சத்தியம், எல்லா வேதங்களும் கரை கண்டவர், சகல சாஸ்திரங்கள் கரை கண்டவர், இவ்வளவு தூரம் சொன்னாரே அத்தனை எவ்வளவு சத்தியம் அண்ணா சொன்னது, சுக்ரீவனை நாதனாக செய்ய விரும்புகிறார் அப்படின்னு போட்டுட்டாரே பதம், இதை விட என்ன வேணும் அப்படின்னு சந்தோஷப்பட்டார் லக்ஷ்மணர். பிறகு ஒரு ஆச்சாரியன்னா எப்படி இருக்கணும்னு ஆஞ்சநேயர் காட்டுறார். என்ன பண்றார், சுக்ரீவனை சுக்ரீவா இங்க வா, அவளை நான் விசாரிச்சுட்டேன், அவ நல்லவாதான், நீயும் வா அப்படின்னு கூட்டின்னு வர வேண்டி இருக்கு. ராமரை ஒரு தோளிலையும் லக்ஷ்மணர் ஒரு தோளிலையும் ஏழை பண்ணிட்டு அப்படி கொண்டு போய் சுக்ரீவன்ட்ட பகவானை கொடுக்கிறார். ஆச்சாரியன், உத்தம ஆச்சாரியன் அப்படி பெருமாளை பிடிச்சுட்டு வந்து தன்னுடைய அஜ்ஞானியா இருக்கக்கூடிய சிஷ்யன்ட்ட கொடுக்கணும். அதை செய்யறார் ஆஞ்சநேயர். ராமபிரானிய லக்ஷ்மணரையும் தோல்ல எழுந்தருளை பண்ணிட்டு நேர சுக்ரீவன் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போய் ஒப்படைக்கிறார் பகவான அப்படிங்கிறது தான் இங்க ஒரு ஆச்சரியம். அந்த ஆஞ்சநேயருக்கே உண்டான பாணி, அவருக்கே உண்டான துவனி, ராமபிரான் அவர் ஸ்தோத்திரம் பண்ணது, அவர் லக்ஷ்மணர் பரீட்சை பண்ணது, அந்த பரீட்சையை அவர் சரியா பாஸ் பண்ணது, அதுதான் இங்க முக்கியம். அதுவும் டிஸ்டிங்ஷன்ல மட்டும் பாஸ் பண்ணிட்டார். ஏன்னா சுக்ரீவம் நாத்தம் கர்த்துமிச்சதி மட்டும் அவர் சொல்லல, அது மட்டும் சொல்லாம ஈத்ருஷா புத்தி சம்பன்னா ஜிதக்ரோதா ஜிதேந்திரியஹா, ஜிதக்ரோதா ஜிதேந்திரியஹா, ஆனா எல்லாம் தெரியும் ஆனா ஒண்ணும் தெரியாது, சர்வலோகத்துக்கு அதிபதி ஆனா ஒண்ணும் இல்லாம இங்க வனவாசத்துக்கு வந்து எல்லா சர்வமும் இவருடைய ஆதீனத்துல, ஆனா இவர் சுக்ரீவனை பார்க்க சீதை எங்க இருக்கான்னு தனக்கு தெரியாதா, ஆனாலும் எங்க இருக்கான்னு தெரியலையே, இப்படி வந்திருக்க கூடிய பிரபுவை நான் லோகேஸ்வரன்னு தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு ஆஞ்சநேயர் சொன்ன அந்த பதில்ல லக்ஷ்மணர் அவ்வளவு சந்தோஷப்பட்டார் அப்படிங்கிறதோட கூட இன்னைக்கு முடிச்சுப்போம். மேற்கொண்டு சுக்ரீவனுக்கும் ராமபிரானுக்கும் ஏற்படக்கூடிய சக்கியம், சுக்ரீவனுடைய அந்த சமாஸ்ரேனம், நம் சம்பிரதாய விஷயங்கள், அக்னி சாட்சியாக சுக்ரீவனை ஏத்துக்கிறது, இது எல்லாம் வரக்கூடிய பிரவச்சனத்துல அனுபவிப்போம். அடியே அடியேன் தன்யவாதம்.